Random variable. Random variable may be defined as a real valued function on the sample space, taking values on the real line minus infinity to plus infinity. In other words, random variable is a function which takes real values which are determined by the outcomes of the random experiment. Random variable அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனோட டொமைன் வந்து கிவன் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்டோட சாம்பிள் ஸ்பேஸ் அவ்வளோதான். சரிங்களா? இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, இப்போ உங்களுக்கு ரேண்டம் வேரியபிள்ங்கிறத எப்படி ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இப்போ கன்சிடர் 2 காயின்ஸ் ஆர் டாஸ்டு சைமல்டேனியஸ்லி அப்படின்னு இருக்கிறோம்னாக்கா, சாம்பிள் ஸ்பேஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஹச்ஹெச் ஹச்டி டிஹெச் டிடி. இப்போ இந்த சாம்பிள் ஸ்பேஸை டொமைனாக வச்சு நான் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணேன் அப்படின்னாக்கா, அந்த ஃபங்க்ஷனை தான் நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னாக்கா ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு குழப்பம் வரலாம். ஃபங்க்ஷன்னாக்கா டொமைன் இருக்கணும், கோடொமைன் இருக்கணும். எதை வச்சு இவங்க சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இப்போ நான் டிஃபைன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இது டொமைன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து கோடொமைன் நமக்கு வேணும். டொமைன் இஸ் சாம்பிள் ஸ்பேஸ், கோடொமைன் இஸ் ரியல் நம்பர்ஸ். அவ்வளோ செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ். இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் எஸ், இது ரியல் நம்பர்ஸ். ரேண்டம் வேரியபிள் அப்படிங்கிறது எக்ஸ், அதை நான் ஃபங்க்ஷன் சொல்ல போகிறேன். இப்போ சாம்பிள் ஸ்பேஸில் அவுட்கம்ஸ் எழுதிட வேண்டியதான். ஹச்ஹெச் ஹச்டி டிஹெச் டிடி அப்படின்னு எழுதிட்டேன். ஆர்னாக்கா எல்லா ரியல் நம்பர்ஸ் இருக்க போகுது. நான் எக்ஸை எப்படி டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, எக்ஸ் டினோட்ஸ் தி நம்பர் ஆஃப் ஹெட்ஸ். நம்பர் ஆஃப் ஹெட்ஸ். 2 காயினை டாஸ் பண்ணுறோம். 2 காயினை டாஸ் பண்ணோம்னாக்கா எத்தனை ஹெட்டு வரலாம் அப்படின்னாக்கா, ஹெட்டே வராமல் போகலாம். 2 காயினில் ஹெட்டு, ஒரு காயினில் டைன் வரலாம். அப்போ நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் 1. 2 காயின்லையுமே ஹெட்டு வரலாம். அப்போ நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் 2. இதுதான் வேல்யூஸ் ஆஃப் தி ரேண்டம் வேரியபிள். வேல்யூஸ் ஆஃப் தி ரேண்டம் வேரியபிள்னு கேட்டால் சொல்லிடலாம். இது ஃபங்க்ஷன் சொன்னால் எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னாக்கா, ஹச்ஹெச்சை எதுக்கு நீங்கள் அசோசியேட் பண்ணியிருந்தாக்கா 2க்கு அசோசியேட் பண்ணணும். ஹச்டி எதுக்கு அசோசியேட் பண்ணணும், 1க்கு அசோசியேட் பண்ணணும். டிஹெச் எதுக்கு அசோசியேட் பண்ணணும், ஒரு ஹெட் இருக்குது, அப்போ ஒரு ஹெட்டுக்கு அசோசியேட் பண்ணணும். டிடி வந்து ஹெட்டே இல்லை, அப்போ இது எதுக்கு அசோசியேட் பண்ணணும், 3க்கு அசோசியேட் பண்ணணும். மற்ற நம்பர்லாம் நிறைய நம்பர் இது எல்லாமே இருக்கும். என்னது -1 2 4 5 6, ஏன்னா செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் இல்லைங்களா. கோடமையில் மற்ற நம்பர்ஸுக்கெல்லாம் என்ன இல்லைனாக்கா ப்ரீ இமேஜ் இல்லை, தட்ஸ் ஆல். புரியுதுங்களா? இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் கிடையாது, ஆன்-டு ஃபங்க்ஷன் கிடையாது. இது வந்து உங்களுக்கு மேப்பிங் இருக்கணும். இது மேப்பிங் தான். ஏன்னா டிஃப்ரெண்ட் இன்புட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் அவுட்புட் இல்லைங்களா. ஸோ இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன் whose domain is sample space. இப்போ நான் நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் நான் ரேண்டம் வேரியபிள் எப்படி டிஃபைன் பண்ணியிருந்தேன்னாக்கா, எக்ஸ் டினோட்ஸ் தி நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருந்தேன். அப்போ இந்த ஃபங்க்ஷன் அப்படி கிடச்சிருக்கு. அதே ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் டினோட்ஸ் தி நம்பர் ஆஃப் டைல்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னாக்கா, இந்த ஃபங்க்ஷன் அப்படி மாறுமா? ஸோ நான் எந்த மாதிரி ரேண்டம் வேரியபிளை டிஃபைன் பண்ணுறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஃபங்க்ஷன் நேச்சர் வந்து மாறிக்கும். சரிங்களா? ஸோ ரேண்டம் வேரியபிள் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன், அதோட டொமைன் வந்து சாம்பிள் ஸ்பேஸ், கோடொமைன் வந்து செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ். ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ இந்த வேல்யூஸ் ஆஃப் தி ரேண்டம் வேரியபிளை வச்சு இந்த ரேண்டம் வேரியபிளை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட ஃபங்க்ஷனுக்கு வேல்யூஸ் ஆஃப் தி ரேண்டம் வேரியபிள் எத்தனை வந்திருக்குனாக்கா 1 2 3 3 நம்பர் வந்திருக்கு. தட் மீன்ஸ் ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்திருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி வந்தாக்கா அதுக்கு ஒரு பேர், அது இப்போ கிளாஸிஃபை பண்ணுறேன். ஸோ டிஸ்கிரீட் அண்ட் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். If the random variable x assumes only a finite or countably infinite set of values, it is known as discrete random variable. இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிளுக்கு எத்தனை அவுட்கம்ஸ் இருக்குனாக்கா 3 அவுட்கம்ஸ் தான் இருக்குது. அப்போ இந்த ரேண்டம் வேரியபிளை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னாக்கா டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள்னு சொல்லலாம். சரிங்களா? If the random variable assumes infinite and uncountable set of values, it is said to be continuous random variable. அப்போ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னாக்கா நிறைய பேர் இருக்குது. அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம டென்சிட்டி ஃபங்க்ஷன்லாம் படிக்க போகிறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னாக்கா ஜஸ்ட் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒருத்தங்க கன்சீவ் ஆகிருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து 10 மந்த்ஸில் குழந்தை பிறக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னாக்கா, எல்லாருக்குமே 10 மந்த்ஸ் தான் இப்போ குழந்தை பிறக்கும். ஸோ ப்ராபபிலிட்டி வந்து 10 மந்த்ஸ்க்குள்ளே குழந்தை பிறக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னாக்கா 1 அப்படின்னு சொல்லலாம். சரி, ரைட். ஏன்னா ஷூர் ஈவெண்ட் இது. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு 9 மந்த்ஸில் குழந்தை பிறக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னாக்கா, அது 1 or 2 நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லைங்களா. 9 மந்த்ஸ்லேயும் அப்புறம் குழந்தை பிறக்கலாம். அப்படிங்கிறப்ப அதுக்கான சான்சஸ் வந்து 0.5 அப்படின்னு கூட கொடுக்கலாம். 0.5 0.4 அப்படின்னாக்கா மோர் தேன் 50% வந்து 9 மந்த்ஸில் குழந்தை பிறக்கிறதுக்கு. 0.4னாக்கா கிட்டத்தட்ட 40% ஆஃப் பீப்புள்ஸ்க்கு 9 மந்த்ஸில் குழந்தை பிறக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் அந்த வேல்யூஸ் சொல்கிறேன் இல்லைங்களா,
நான் என்ன ஒரு டைம் இன்டர்வல்ல தான் சொன்னேன். 0 மந்த்லேருந்து 10th மந்த்துக்குள்ள குழந்தை பொறக்கறதுக்கு அப்படின்னு நான் வேல்யூஸ வந்து எதுல சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இன் டெர்ம்ஸ் ஆஃப் இன்டர்வல்ஸ்ல தான் சொல்லியிருக்கேன். ஃபைனைட்டா எக்ஸாக்ட்டா சொல்ல கிடையாது. இப்போ ஒருத்தங்க கன்சீவ் ஆயிருக்காங்க. கரெக்ட்டா 9வது மாசம் 27வது நாளு 4 மணி நேரம் 3 நிமிஷம் 2 செகண்ட்ல பேபி பார்ன் ஆவறதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னாக்கா, கடவுளால கூட சொல்ல முடியாது. அப்ப அதுக்கு அந்த பர்ட்டிகுலரா ஒரு டைம சொல்லி அதுக்கு குழந்தை பிறக்கறதுக்கு ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டாக்கா, ப்ராபபிலிட்டி 0ன்னு தான் சொல்லி ஆகணும். சரிங்களா? அப்ப ஒரு கன்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்னா ஒரு பர்ட்டிகுலர் வேல்யூக்கு ப்ராபபிலிட்டி பார்க்க முடியாது. ஒரு பர்ட்டிகுலர் வேல்யூக்கு ப்ராபபிலிட்டி பார்த்தோம்னா அதோட ப்ராபபிலிட்டி 0 வரும். டைம் இன்டர்வல்ல தான் ப்ராபபிலிட்டி சொல்ல முடியும். இப்போ லைஃப் லெங்த் ஆஃப் தி ஹியூமன் அப்படின்னு எடுத்துக்கோமே. ஒரு மனுஷனை செலக்ட் பண்றோம். அவன் வந்து 0லேருந்து 100 இயர்ஸ்க்குள்ள உயிரோட இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்கலாம். 90 to 100 இயர்ஸ்க்குள்ள உயிரோட இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்கலாம். 60லேருந்து 70 இயர்ஸ்க்குள்ள உயிரோட இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? எக்ஸாக்டா 80 இயர்ஸ் 20 டேஸ் 2 ஹவர் 3 மினிட்ஸ் 1 செகண்ட் அது வரைக்கும் உயிரோட இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு அந்த அந்த பர்டிகுலர் டைம் வரைக்கும் அந்த பர்டிகுலர் டைம்ல லைஃப் லெங்த் இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டாக்கா ப்ராபபிலிட்டி வேல்யூ 0. ஸோ நல்லா கவனிங்க. டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள்ல பர்டிகுலர் வேல்யூஸ்க்கு நம்மளால ப்ராபபிலிட்டி சொல்ல முடியும். கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்ல பர்டிகுலர் வேல்யூஸ்க்கு நம்மளால ப்ராபபிலிட்டி சொல்ல முடியாது. பிட்வீன் டைம் இன்டர்வல்ல தான் நம்ம ப்ராபபிலிட்டியை கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இப்போ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர் வேல்யூக்கு ப்ராபபிலிட்டி கேட்குறோம் அப்படின்னாக்கா அதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ 0. அப்போ கொஸ்டினோட தன்மையை பொறுத்தே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளா இல்லை டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் ஒரு வாரண்டி கார்டு கொடுக்குறாங்க. வாரண்டி கார்டெலாம் பிட்வீன் டைம் இன்டர்வல்ல தான் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்படி கொடுத்தாங்கனாக்கா கண்டிப்பாக அது வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் அப்படி தான் சொல்லிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எ டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குது. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நான் ரேண்டம் வேரியபிள் டிஃபைன் பண்ணிட்டேன். ரேண்டம் வேரியபிள் டிஃபைன் பண்ணாக்கா இப்போ டிஸ்கிரீட் அப்படின்னாக்கா அதுக்கு ஃபைனைட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்குமா? லெட் மீ டேக்ஸ் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x1 x2 and so on xn. இப்போ நான் டிஃபைன் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லைங்களா? x ஈக்குவல் டு 0 1 2ன்னு அந்த மாதிரி ரேண்டம் வேரியபிள்ஸை டிஃபைன் பண்ணிட்டேன். அந்த எல்லா வேல்யூஸ்க்கும் என்னால் ப்ராபபிலிட்டி டிஃபைன் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நான் எக்ஸாம்பிள் போட்டதுக்கு பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் எக்ஸ் வேல்யூ எப்படி டிஃபைன் பண்ணேன்? நம்பர் ஆஃப் ஹெட்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணேன். பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத எதை டினோட் பண்ணுது? ஹெட்டே இல்லை அப்படிங்கிறத டினோட் பண்ணுது. அப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0க்கு ஃபேவரபுளாக எத்தனை அவுட்கம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரே ஒரு அவுட்கம் இருக்குது. டோட்டலாக எத்தனை அவுட்கம் இருக்குது? 4. அப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா 1/4. பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னாக்கா ஒரு ஹெட் வரணும். ஒரு ஹெட் இருக்கிறதுக்கு ஃபேவரபுளாக எத்தனை அவுட்கம் இருக்குன்னு கேட்டினாக்கா 2. டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் ஸோ 2/4. பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னாக்கா 2 ஹெட் வரணும். 2 ஹெட் இருக்கிறதுக்கு ஃபேவரபுளாக ஒரே ஒரு அவுட்கம் தான் இருக்குது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் 1. டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் 4. ஸோ 1/4. ஸோ ஒன்ஸ் நான் ரேண்டம் வேரியபிள் டிஃபைன் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா அந்த ரேண்டம் வேரியபிள்ஸ்க்கு எல்லாத்துக்கும் என்னால் எதை டிஃபைன் பண்ண முடியும்? ப்ராபபிலிட்டி டிஃபைன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அந்த ப்ராபபிலிட்டிஸ் வேல்யூ வந்து கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும் போது 0வும் வரலாம் டிபெண்டிங் ஆன் தி ப்ராப்ளம். சரிங்களா? மோரோவர் அந்த ப்ராபபிலிட்டி எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆன்சர் 1 வரும். ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குது. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ரேண்டம் வேரியபிள் டிஃபைன் பண்ணிட்டீங்க. அந்த ரேண்டம் வேரியபிள் டிஃபைன் பண்ணிட்டோம்னாக்கா வேல்யூஸ் ஆஃப் தி ரேண்டம் வேரியபிள் x1 x2 and so on xn அந்த வேல்யூஸ்க்கு எல்லாத்துக்குமே ப்ராபபிலிட்டிஸ் கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டிஸ் p1 p2 and so on pn இந்த மாதிரி எழுதி வச்சிட்டோம்னாக்கா அந்த இந்த டேபிளர் ரெப்ரசன்டேஷன்லயும் ஒரு ஃபங்க்ஷனை சொல்லலாம் இல்லைங்களா? இந்த ஃபங்க்ஷனை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டினாக்கா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னாக்கா எல்லா ப்ராபபிலிட்டியும் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 0 இருக்கும். இந்த எல்லா ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ணா ஆன்சர் என்ன வரும்னு கேட்டினாக்கா 1 வரும். அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். P is called probability of xi and satisfies the following condition: Pi is equal to P of x equal to xi greater than or equal to 0, summation Pi is equal to 1. வேற மாதிரி சொல்லணும்னாக்கா P of x greater than or equal to 0 and summation P of x is equal to 1. இது வந்து probability distribution for a discrete random variable. Continuousக்கு வேற மாதிரி இருக்கும். பின்னாடி பார்க்க போறோம். The function P of x is called probability function or probability mass function. So probability mass function maximum use பண்ணுவாங்க. Probability mass function of the random variable x and the set of all possible ordered pairs x comma p of x is called the probability distribution of the random variable. சில நேரத்தில் இந்த p of x அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக என்னன்னு கூட சொல்லுவாங்க அப்படின்னாக்கா அந்த ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனை f of xன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் டிபெண்டிங் ஆன் தி ஆத்தர். அவ்வளோதான் நம்மளால சொல்ல முடியும். சரிங்களா? இந்த ப்ராபபிலிட்டி இந்த இடத்துல வந்து நான் p of xன்னு சொல்லியிருக்கேன். f of xன்னு சொல்லலாம். நம்ம வந்து ஆக்சுவலாக
நம்ம ஸ்கூல் லெவல்ல பழைய டெக்ஸ்ட் புக்லலாம் டென்சிட்டி ஃபங்ஷனை தான் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து டிஸ்கிரீட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்ஷனையும் நம்ம என்ன சொல்லலாம், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்ஷன்லையும் நம்ம ப்ராபபிலிட்டி வேல்யூஸை நம்ம என்னன்னு சொல்லிக்கிறாங்க அப்பலான்னு கேட்டிங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ்னே சொல்லிக்கிறாங்க. இப்போல நம்ம புதுசா வந்திருக்க 12th புக்லயும் வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்ஷனை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லலாம், எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லலாம். தப்பு கிடையாது. ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி ரேண்டம் வேரியபிள் எக்ஸ். அப்போ ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி ரேண்டம் வேரியபிள் அப்படி டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள்னாக்கா ரேண்டம் வேரியபிளோட வேல்யூஸ் அதோட கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டிஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதுறதான். இது என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும்? ஈச் பிஐ கிரேட்டர் ஈக்குவல் டு 0 அண்ட் சமேஷன் பிஐ இஸ் ஈக்குவல் டு 1. இது ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ்லாம் நான் ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணல. அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணோம்னாக்கா அவ்வளோதான், மெட்டீரியல் வந்து 400 பேஜுக்கு போகும். சரிங்களா? கொஞ்சம் நீங்களும் இந்த 10th 11th 12th புக்ஸ் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல நான் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்றேன். 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புக் இருக்குது. சரிங்களா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு பேப்பர் இருக்குது. அதாவது எப்படி 11th குரூப் ஃபர்ஸ்ட் குரூப்ல வந்து மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்கோ, அதுமாரி உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்டா இருக்கும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்டா இருக்கிற மாதிரி குரூப்லாம் இருக்குது. சரிங்களா? 11th ஸ்டாட் 1 ஸ்டாட் 2, 12th ஸ்டாட் 1 ஸ்டாட் 2 ஆக மொத்தம் 4 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புக்கு உங்களுக்கு நெட்டில் கிடைக்கும் தாராளமாக. சரிங்களா? தயவுசெய்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் உங்களுக்கு இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னாக்கா அதில் உங்களுக்கு மீன், மீடியன், மோடு, உங்களுக்கு ஈவன் டெஸ்ட்டு ஹைபாதிசிஸ் வரைக்கும் அதில் வந்துடுது. இன்னும் சொல்ல போனாக்கா அந்த 4 புக்கை படித்தோம்னாக்கா ஒரு 10 கொஷின் எய்ம் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டாட் 1 ஸ்டாட் 2ல வந்து உங்களுக்கு வந்து 20லேருந்து 22 கொஷின்ஸ் வரைக்கும் கேட்கலாம் அப்படின்னாக்கா, இப்போ வந்திருக்க நியூ டெக்ஸ்ட் புக்கு ரெஃபரன்ஸுக்கு வேணா ஓல்டு டெக்ஸ்ட் புக்கும் வச்சுக்கலாம். நியூ டெக்ஸ்ட் புக்கு 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட். நான் வந்து காலேஜ் லெவல்லாம் சொல்ல கிடையாது. 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் புக்கை நீங்கள் அழகா டவுன்லோட் பண்ணி வச்சு கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஒரு 10 கொஷின் அந்த புக்லேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த அளவு நல்லா ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா, நீங்கள் பிஸ்னஸ் மேக்ஸ் புக்கையும் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஆக மொத்தம் 11th அண்ட் 12th ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புக்கு ஒரு 4, 11th அண்ட் 12th பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஒரு 4 புக்கு, ஆக மொத்தம் 8 புக்கு ஒரு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஷூரா இந்த 12th லெவல் புக்லேருந்து நீங்கள் வந்து ஒரு 10 கொஷின் மினிமம் எடுக்கலாம். ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொன்னோம். இப்போ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்னாக்கா வேல்யூஸ் ஆஃப் தி ரேண்டம் வேரியபிள் நம்மளால எழுத முடியும். சரிங்களா? ஏன்னா ஃபைனைட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் தான் இருக்கும். ஆனால் டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னாக்கா வேல்யூஸ் ஆஃப் தி ரேண்டம் வேரியபிள் எழுத முடியாது. ஏன்னா அன்கவுண்டபிள் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும். இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்டர்வல்ஸ் தான் இருக்கும். அப்போ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறோம் பாருங்க. ஸோ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். Let x be a continuous random variable taking values on the interval close interval a, b. ஆனால் random variable னு சொல்லிட்டாலே அதோட வேல்யூஸ் எல்லாமே in terms of intervalsல தான் இருக்க முடியும். சரிங்களா? லைஃப் லெங்த் ஆஃப் தி பல்ப், லைஃப் லெங்த் ஆஃப் தி ஹியூமன் அப்படிங்கிறதுலாம் in terms of intervalல தான் இருக்கும். a function p of x னு சொல்லலாம், f of x னு சொல்லலாம். இதில் வந்து என்ன டென்சிட்டி ஃபங்க்ஷனாக f of x ல சொல்லுவாங்க, இங்கே p of x னு சொல்லியிருக்காங்க, எழுதியிருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இதுவும் ஒரு புக்கை பார்த்து தான் எழுதியிருக்கேன் நான். A function p of x is said to be probability density function of the continuous random variable x if it satisfies the following condition. அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும் அப்படின்னாக்கா, p of x greater than or equal to 0 for every x belongs to close interval a, b. And probability of c less than or equal to x less than or equal to d is equal to area under the probability between the ordinates x is equal to c and x is equal to d. இந்த இடத்துல நான் டயக்ராம் போட்டோம்னு வச்சிருந்தேன், டயக்ராம் மிஸ் ஆயிடுச்சு. ஒன்றும் கிடையாதுங்க, ரொம்ப சிம்பிள் தான். This is x axis and this is y axis. இப்போ ஃபங்க்ஷன் f of x கொடுத்துருப்பாங்க. என்னுடைய டொமைன் வந்து க்ளோஸ் இன்டர்வல் a, b அப்படின்னு வச்சுக்கிறேங்கண்ணே. இந்த க்ளோஸ் இன்டர்வல் a, bல இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் டயக்ராம் ட்ரா பண்ணுறேன். இதுதான் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனோட டயக்ராம் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனோட டயக்ராம் இதுதான் p of x. y is equal to p of x அப்படின்னு எடுத்துட்டாலும் சரிதான், அப்படி இல்லைனா y is equal to f of x அப்படின்னு எடுத்துட்டாலும் சரிதான். டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 வருங்களா? அப்போ இதுதான் x is equal to a அப்படிங்கிற ஆர்டினேட். இந்த ஆர்டினேட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா x is equal to a. அடுத்து இந்த ஆர்டினேட் என்னன்னு சொல்லணும்னாக்கா x is equal to b அப்படிங்கிற ஆர்டினேட். இந்த ஆர்டினேட் வந்து x is equal to b. ஸோ x is equal to a, x is equal to bலேருந்து இந்த கர்வோட ஏரியா அண்டர் திஸ் கர்வ் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1 வரும். இதுக்கு பிட்வீன் a to bல ஏதோ ஒரு பாயிண்ட் எடுக்கிறீங்க. இந்த பாயிண்ட் வந்து c, இந்த பாயிண்ட் வந்து d. cலேருந்து dக்குள்ள
ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டினாக்கா சிலேருந்து டிக்குள்ள இந்த ஏரியா அண்டர் தி கர்வ் கண்டுபிடிக்கும். Here in density function probability is defined in terms of area, that's all. ப்ராபபிலிட்டியை ஏரியாவை பயன்படுத்தி நம்ம டிஃபைன் பண்றோம். சிலேருந்து டிக்குள்ள ப்ராபபிலிட்டி வேணும் அப்படின்னாக்கா பி ஆஃப் சி லெஸ் நார் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் நார் ஈக்குவல் டு டி கண்டுபிடிக்க சொல்றாங்கனாக்கா இந்த சிலேருந்து டிக்குள்ள அந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனுக்கும் அந்த எக்ஸ் ஈக்குவல் டு சி எக்ஸ் ஈக்குவல் டு டி அப்படிங்கிற ஆர்டினேட்ஸுக்கும் இடையில உள்ள ஏரியா, சரிங்களா? வெர்டிகல் லைன் தான் இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்றோம்னாக்கா இட் இஸ் ஏ ஸ்ட்ரைட் லைன் பேரலல் டு ஒய் ஆக்சிஸா, அதை தான் என்னன்னு சொல்றோம்னாக்கா ஆர்டினேட்னு சொல்லுவோம். வெர்டிகல் லைன்ஸ்க்கு பேர் ஆர்டினேட்ஸ், சரிங்களா? அது மாதிரி ஹரிசாண்டல் லைன்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஏ ஒய் ஈக்குவல் டு பிலாம் ஹரிசாண்டல் லைன்ஸ், அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னாக்கா ஆப்சிஸா அப்படின்னு சொல்லுவாங்க, வேற எதுவும் கிடையாது. ஸோ ஏரியா அண்டர் தி கர்வ் ப்ராபபிலிட்டி வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளை பொறுத்த வரைக்கும் ப்ராபபிலிட்டி இஸ் டிஃபைன்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏரியா, தட்ஸ் ஆல். Total area under the probability curve is 1. அதான் சொன்னேன் P of A less than or equal to B less than or equal P of A less than or equal to X less than or equal to B is equal to 1. And probability அப்ப area under the curve னாக்கா area under the curve வந்து integration யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிப்போம். நம்ம 12th லெவல்லே ப்ராப்ளம்ஸ் இருக்குது. 12th நம்ம area under the curve படிச்சிருக்கோம், சரிங்களா? ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏலேருந்து பி வரைக்கும் கிவன் லிமிட்ல ஏரியா கண்டுபிடிங்க அப்படின்னாக்கா ஜஸ்ட் அந்த ஏலேருந்து பிக்குள்ள அந்த ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ணணும். அதுக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இந்த ஃபங்க்ஷன் லைஸ் எபோவ் தி எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கணும். நம்ம வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னாலே கண்டிப்பாக என்னென்னு வந்திருக்கு அப்படின்னாக்கா பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் ஈக்குவல் டு 0 வருது. அப்போ கண்டிப்பாக ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னாலே அது வந்து எபோவ் தி எக்ஸ் ஆக்சிஸ் தான் இருக்கும், பிலோ எக்ஸ் ஆக்சிஸில் வரவே வராது. அதனால நம்ம மாடுலஸோ மைனஸ் ஒய் டிஎக்ஸ் அங்கே பார்த்தாக்கா ஒய் டிஎக்ஸ்னு வந்திருக்கும், இன்னொன்று மைனஸ் ஒய் டிஎக்ஸ்னு வந்திருக்கும், இன்னொன்று எக்ஸ் டிஒய்னு வந்திருக்கும், இன்னொன்று மைனஸ் எக்ஸ் டிஒய்னு வந்திருக்குமே. இங்கே எதுவுமே இல்லாமல் வெறும் பி ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் தான் போட்டிருக்குமே. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பி ஆஃப் எக்ஸ் வந்து எபோவ் தி எக்ஸ் ஆக்சிஸ் தான் இருக்கும், பிலோ எக்ஸ் ஆக்சிஸில் வராது. அதனால நம்ம பி ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னே போட்டுக்கலாம் ஏரியா அண்டர் தி கர்வுக்கு, வேற எதுவும் இல்லை. பாரியா continuous random variable, the probability at a point is always 0. அதுக்கு தான் நான் ஸ்டார்டிங்லேயே விளக்கம் சொல்லிட்டேன், சரிங்களா? அப்போ டிஸ்கிரீட்டுக்கும் கண்டினியூஸுக்கும் உள்ள மேஜர் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பி ஆஃப் ஏ லெஸ் நார் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் நார் ஈக்குவல் டு பி டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் வரைக்கும் இதோட வேல்யூ கண்டுபிடிங்க. பி ஆஃப் ஏ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் பி வேல்யூ கண்டுபிடிங்க. ரெண்டும் ஈக்குவலாக இருக்குமானாக்கா ஈக்குவலாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஈக்குவலாக இருக்காது இதில் டிஸ்கிரீட்டில். ஏன்னா ஒவ்வொரு வேல்யூக்கும் ப்ராபபிலிட்டி அங்கே உண்டு. ஆனால் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்ல பி ஆஃப் ஏ லெஸ் நார் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் நார் ஈக்குவல் டு பி அப்படின்னாலும் பி ஆஃப் ஏ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் பி அப்படின்னாலும் சேம் வேல்யூ தான். ஏன்னா பர்டிகுலர் வேல்யூவில் தான் உங்களுக்கு இப்போ இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டாக்கா இதை விட இதில் 2 பாயிண்ட் கம்மியாக இருக்கு, அவ்வளோதான். ஸோ அப்போ இதை எப்படி தீக்கலாம்னாக்கா ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் அப்படிலாம். ஆனால் இது பர்டிகுலர் பாயிண்ட்ல ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து எப்போ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் தான். ஸோ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளாக இருந்ததுனாக்கா இது எல்லாமே ஈக்குவல் தான். ஆனால் டிஸ்கிரீட்டாக இருந்ததுனாக்கா இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான். In case of continuous random variable கொடுத்தாச்சு. So in case of continuous random variable P of C less than or equal to x less than or equal to d is equal to P of C less than x less than or equal to d is equal to P of C less than or equal to x less than d is equal to P of C less than x less than d. ஆனா discreteல இப்படி இருக்காது, எல்லாமே டிஃபரெண்டா தான் வரும். Distribution function or cumulative probability function. So இது வரைக்கும் probability mass function, discreteனா probability mass function, continuousனாக்கா probability density function பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ என்ன பார்க்க போறோம்னாக்கா distribution function பார்க்க போறோம். If x is a discrete random variable with the probability function p of x, then the distribution function is usually denoted by capital F of x and is defined by capital F of x is equal to p of x less than or equal to x if p of x less than or equal to x. இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களே. So let me take the values of the, let x be the discrete random variable and the values of the random variable x are x1 comma x2 and so on xn. Let me take the probability values are p1 p2 and so on pn. இதான் probability distribution. Distribution function probability mass function சொல்லிக்கலாம். This is probability mass function, சரிங்களா? இப்போ எனக்கு probability distribution function or cumulative probability function அப்படின்னு சொல்றாங்களா? வெறும் distribution அப்படின்னாலும் இதுல சில பேர் நிறைய பேர் குழப்பம் வரும். probability mass function அப்படின்னாலும் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனாலும் கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். ஆனா ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வேற, சரிங்களா? ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ், அதுல மாற்றமும் இல்லை. ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னாலும் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் சொன்னாலும் ஒன்னா தான். வெறும் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்னாக்கா சில இடங்கள்ல வந்து இந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனையே வந்து இதையே வந்து என்னன்னு சொல்லுவாங்கனாக்கா ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சில இடங்கள்ல, சரிங்களா? குழப்பிக்க கூடாது. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னாக்கா அது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே,
இது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இதுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வேணும் அப்படி இல்லைனாக்கா குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் வேணும் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரேண்டம் வேரியபிள்ஸ் அப்படி எழுதிக்கிங்க. x1, x2 அண்ட் so on xn. கேபிட்டல் f ஆஃப் x அப்படிங்கிறதான் குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன். இது என்னன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே p1 போட்டுக்கணும். x2க்கு என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த p1 வேல்யூ p2 வேல்யூ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போட்டுக்கணும். p1 plus p2. xn என்னன்னு கேட்டிங்கனாக்கா xn வரைக்கும் உள்ள எல்லா ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ணி போட்டுறணும். அதான் p1 plus p2 pn. ஸோ அப்போ கேபிட்டல் f ஆஃப் x எப்படி நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம்? p ஆஃப் x up to x வரைக்கும் ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ணுங்க. அதான் கேபிட்டல் f ஆஃப் x. ஸோ x1னா x1க்கான ப்ராபபிலிட்டி, x2னா அதுக்கு முன்னாடி என்னென்ன ரேண்டம் வேரியபிள்ஸ் இருக்கோ அதுக்கான எல்லா ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ணி போட்டுக்கணும். x3னா அதுக்கு வரைக்கும் உள்ள எல்லா ரேண்டம் வேரியபிளோட வேல்யூஸையும் நம்ம ஆட் பண்ணி அதுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சு போட்டுக்கணும். தட்ஸ் ஆல். இதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன். இதுக்கான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம 10th 12th லெவலில் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் 12th ஹேண்ட்லிங் ஸ்டாஃபுக்குலாம் நம்ம இப்போ கிளாஸ் எடுக்கிறதே வந்து பிடிக்காது தான். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் இதெல்லாம். ஸோ கேபிட்டல் f ஆஃப் x ஈக்குவல் டு p ஆஃப் x ஈக்குவல் டு 1, p ஆஃப் x ஈக்குவல் டு 2 அண்ட் so on p ஆஃப் x ஈக்குவல் டு x. இதான் குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ therefore p ஆஃப் x ஈக்குவல் டு p of x is equal to f of x minus f of x minus 1. ப்ராப்ளம் டிஸ்கிரீட் கேஸில் இது எப்போ தான் பொருந்தும்? f of x minus f of x minus 1 எப்போ தான் பொருந்தும் அப்படின்னு கேட்டினாக்கா ஒரு கண்டிஷன் இருக்கணும். x வேல்யூஸ் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்டிஜர்ஸில் இருக்கணும். 1, 2, 3 அப்படின்னு இருந்தாலும் சரிங்களா. ரேண்டம் வேரியபிளோட வேல்யூ வந்து இன்டிஜர்ஸ்க்கு ஃபார்மெட்டில் இல்லாமல் x வேல்யூஸ் வந்து இப்படி கூட இருக்கலாம். x is equal to 40, x is equal to 50 அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம் ரேண்டம் வேரியபிள்ஸை. சரிங்களா. அப்படி இருக்கிறப்ப இந்த ஃபார்முலா பொருந்துமானாக்கா பொருந்தாது. இந்த ஃபார்முலா பொருந்தும்னாக்கா கண்டிஷன் கொடுத்துருக்கு பாருங்க. if x is equal to 1, 2, 3 and so on, then p of x is obtained by the formula f of x minus f of x minus 1. இது டிஸ்கிரீட் கேஸ்க்கு. கண்டினியூஸ் கேஸ்க்கு ப்ராபபிலிட்டி வேணும் அப்படின்னாக்கா லோயர் லிமிட் மைனஸ் இன்ஃபினிட்டி, அப்பர் லிமிட் எக்ஸ் போட்டு கிவன் ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ணுங்க. சரிங்களா. ஸோ p of x ஒன்ஸ் அகைன் சொல்லிடுறேன். ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனை p of x சொல்லிக்கலாம், f of x சொல்லிக்கலாம். சரியா. ரைட். வேரியஸ் மெசர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. நம்ம இது வரைக்கும் நம்ம மெசர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, மெசர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன், ஸ்கியூனஸ், கோட்டாசிஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ இது எல்லாமே கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா லெட் f ஆஃப் எக்ஸ் பி தி ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் தி ரேண்டம் வேரியபிள் எக்ஸ். இங்கே இப்படி கொடுத்தோம் அப்படின்னாக்கா இது f ஆஃப் எக்ஸ், இது வந்து ரேண்டம் வேரியபிள், அப்படி ரேண்டம் வேரியபிள் குடிக்கிற லெட்டர் எக்ஸ். சரிங்களா. ஸோ நீங்கள் f ஆஃப் எக்ஸ்னு ரீட் பண்ணால் போதும். Let f of x be the probability density function of the random variable x, where x is defined from a to b. Then density function கொடுத்துட்டு அதுக்கு arithmetic mean கேட்டாக்கா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா arithmetic mean is obtained by the formula integral a to b x f of x dx. harmonic mean h ன்னு செலக்ட் பண்ணிட்டோம்னாக்கா harmonic mean எப்படி டிஃபைன் பண்ணலாம்னாக்கா 1 by h is equal to integral a to b 1 by x f of x dx. geometric mean probability density function கொடுத்துட்டு geometric mean கேட்குறாங்க அப்படின்னாக்கா let me take g is equal to geometric mean of the given probability density function, then log g is equal to integral a to b log x f of x dx. அது கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ஆன்டிலாக் கண்டுபிடிச்சிங்கனாக்கா g வேல்யூ கிடைச்சிடும். rth moment about origin is obtained by the formula integral a to b x to the power r f of x dx. rth moment about x equal to a is obtained by the formula integral a to b x minus a the whole power r f of x dx. rth moment about mean that is equal to mu r and is obtained by the formula integral a to b x minus x bar the whole power r into f of x dx. mu1 dash அப்படிங்கிறது என்னன்னு சொல்லும் அப்படின்னாக்கா மீன் வந்துருக்கும். ஸோ mu1 dash is equal to mean is equal to integral a to b x into f of x dx. mu2 dashனாக்கா integral a to b x square dx. அப்போ mu2 அப்படின்னாக்கா செகண்ட் moment about mean that is equal to mu2 dash minus mu1 dash square. இதெல்லாம் மொமெண்ட் ஃபார்மெட்டில் அதெல்லாம் டீட்டெயில்டாகவே நம்ம படிக்க போகிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஏ டு பி எக்ஸ் ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் இன்டெக்ரல் ஏ டு பி எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா மியூ2 டேஷ் இதுதான் மியூ2 டேஷ், இது வந்து மியூ2 டேஷோட வேல்யூ, இது வந்து மியூ1 டேஷோட வேல்யூ. ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க, ஸ்கொயர் பண்ணிட்டோம். தட்ஸ் ஆல், வேறு எதுவும் கிடையாது. இன் கேஸ் ஆஃப் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன், median is the point which divides the total area into two equal parts. டென்சிட்டி ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு அந்த டென்சிட்டி ஃபங்க்ஷன்லேருந்து ரேண்டம் வேரியபிளோட மீடியன் என்னன்னு கேட்டுருக்காங்க அப்படின்னாக்கா அந்த மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இன்டெக்ரல் ஏ டு அப்பர் லிமிட் தான் மீடியன், ரேண்டம் வேரியபிள் வேல்யூ தான் மீடியனாக வரப்போகுது. சரிங்களா. அந்த வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஏ டு மீடியன்
லோயர் லிமிட் கொஸ்டின்ல இருக்கும், அப்பர் லிமிட்டும் கொஸ்டின்ல இருக்கும், ஏயும் பியும் கொஸ்டின்ல இருக்கும் சரிங்களா. அப்போ மீடியனை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரெண்டுத்தையும் ஒன் ஒன் பை டூக்கு ஈக்குவேட் பண்ணீங்கன்னாக்கா நீங்கள் மீடியன் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இன்டெக்ரல் ஏ டு மீடியன் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2, இன்டெக்ரல் மீடியன் டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2. ஏங்கிறது லோயர் லிமிட் ஆஃப் தி டென்சிட்டி ஃபங்க்ஷன், பிங்கிறது அப்பர் லிமிட் ஆஃப் தி டென்சிட்டி ஃபங்க்ஷன் போட்டு இன்டெகிரேட் பண்ணி 1/2க்கு ஈக்குவேட் பண்ணீங்கன்னாக்கா ஒரு 2 ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு மீடியன் வேல்யூ வந்துடும். சால்விங் வி கெட் தி வேல்யூ ஆஃப் தி மீடியன். மீன் டிவியேஷன் அபவுட் மீன். மீன் அப்படிங்கிறது இங்கே வந்து மீ1 கிடையாது, மீ1 டேஷ் சரிங்களா, இல்லைனா அது கூட தேவையில்லை. ஸோ மீன் டிவியேஷன் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஏ டு பி மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் மீன் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். மீன் டிவியேஷன் அபவுட் ஏ இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஏ டு பி மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ ஏற்கனவே நம்ம டிஸ்கிரீட்னாக்கா சம்மேஷன் வரப்போது, இங்கே எதாவது கண்டினியூஸ்னாக்கா என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டினாக்கா இன்டெகிரேஷன் வந்திருக்கு. தட்ஸ் ஆல். குவார்டைல்ஸ் அண்ட் டிசைல்ஸ். ஸோ குவார்டைல்ஸ் மீடியன் வேணும்னாக்கா ஏ டு மீடியன் இஸ் ஈக்குவல் டு 1/2. அப்போ குவார்டைல் வேணும்னாக்கா ஏ டு டி1 எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் குவார்டல்னாக்கா 1/4க்கு ஈக்குவேட் பண்ணிங்கனாக்கா டி1 வந்துடும். அப்புறம் ஏ டு டி3 எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னாக்கா தேர்டு குவார்டர்னாக்கா அதோட வேல்யூ என்னத்துக்கு ஈக்குவலாக இருக்கும்னாக்கா 3/4க்கு ஈக்குவலாக இருக்கும். டி3 வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ குவார்டைல் கண்டுபிடிக்கிறதுக்கு ரூல் இதான். டிசைல்ஸ்னா 10 ஈக்குவல் பார்ட்டாக டிவைட் பண்ணும். அப்போ ஐத் டிசைல் வேணும்னாக்கா ஏ டு டிஐ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு I/10 அப்படின்னு போட்டிங்கனாக்கா ஐத் டிசைல் வந்துடும். ஃபர்ஸ்ட் டிசைல் வேணும்னாக்கா ஏ டு டி1 1/10க்கு ஈக்குவேட் பண்ணாக்கா ஃபர்ஸ்ட் டிசைல் கிடச்சிரும். ஸோ ஐத் டிசைல்னாக்கா ஏ டு டிஐ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு I/10. டென்சிட்டி ஃபங்க்ஷனை கொடுத்து மோடு கேட்குறாங்க. மோட் இஸ் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஃபார் விச் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் மேக்ஸிமம் சரிங்களா. ஃபங்க்ஷன் வேல்யூ எங்கே மேக்ஸிமம் இருக்கோ அந்த கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூ தான் மோடுன்னு சொல்கிறோம். அப்படிங்கிறது ஃபங்க்ஷனுக்கு மேக்ஸிமா கண்டுபிடிக்கிற ரூல். ஒரு ஃபங்க்ஷனுக்கு மேக்ஸிமா கண்டுபிடிக்கணும்னாக்கா 12th ஹேண்ட்லிங் இருந்தாக்கா ஈஸியாக சொல்லுவீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் 0க்கு ஈக்குவல் பண்ணி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சி அந்த எக்ஸ் வேல்யூவில் செகண்ட் டெரிவேட்டிவ் வந்து லெஸ் தென் 0வா இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த பர்டிகுலர் வேல்யூ தான் என்னன்னு சொல்ல போகிறோம் அப்படின்னாக்கா மோடுன்னு சொல்ல போகிறோம். ஸோ டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்து அதுக்கு மோடு கேட்குறாங்க அப்படின்னாக்கா மேக்ஸிமம் மினிமம்க்கான ரூல் அப்ளை பண்ணோம்னாக்கா மோடு கிடைக்க போகுது. தட்ஸ் ஆல். If x is a discrete random variable with the probability function f of x, then mu r dash is equal to rth moment about arbitrary point a, that is equal to summation x minus a the whole power r into p of x. இதுக்கு முன்னாடி கண்டினியூஸ்க்கு பார்த்தோம், இப்போ அதே டிஸ்கிரீட்டுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ mu rங்கிறது rth moment about mean, that is obtained by the formula summation x minus x bar into p of x. mean அப்படிங்கிறது first moment about origin. variance is equal to mu2, that is equal to summation x minus x bar whole square into p of x. இந்த இடத்துல ஜஸ்ட் கண்டினியூஸ்க்கு பார்த்துட்டோமே, டிஸ்கிரீட் பார்க்கலையே அப்படின்னாங்கிறதுனால நான் அந்த டிஸ்கிரீட் இங்கே கொடுத்துருக்கேன். டீட்டெயில்டாகவும் படிக்கலாம். சம் தியரம்ஸ் ஆன் ரேண்டம் வேரியபிள். ஸோ இது 1 மார்க்கில் தாராளமாக கேட்கலாம். x1 x2 are the random variables and c is the constant, then c into x1 x1 plus x2 x1 into x2 also random variable. If x is a random variable, then its reciprocal is also random variable, and maximum of x comma 0 is also random variable, minus of minimum of x 0 comma x is also random variable, modulus of x is also random variable. So இதில் எல்லாத்தையும் தெரிஞ்சு which of the following is true, which of the following is not true அப்படின்னு போட்டு இதில் 4 ஆப்ஷனில் எல்லாத்தையும் ஒன்று கொடுத்து ஏதாவது ஒரு ஆப்ஷன் தப்பாக வர மாதிரி கொடுத்தாக்கா அப்போ இந்த எல்லா ரிசல்ட்டும் தெரிஞ்சாதான் உங்களால் கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா. If x1 and x2 are random variables, then maximum of x1 x2 and minimum of x1 x2 are also random variable. If x is a random variable and f of x is a continuous function, then f of x is also random variable. If f is a random variable and f of bracket போட்டு டாட் போட்டுருக்கிறதுக்கு காரணம் அது ஒரு ஃபங்க்ஷன், அவ்வளோதான். அது இன்னும் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். அந்த இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனில் இந்த ரேண்டம் வேரியபிளோட வேல்யூஸ் அப்ளை பண்ணாலும் கிடைக்கிற அவுட்புட்டும் உங்களுக்கு எதை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ரேண்டம் வேரியபிளை கொடுக்கும். அதை ரேண்டம் வேரியபிள் நம்ம சொல்லிக்கலாம், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது சரிங்களா. எஃப் போட்டு ப்ராக்கெட் போட்டு உள்ள டாட் போட்டிருக்கேன், உள்ளுக்குள்ளே எதுவுமே இல்லையே எழுதி அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஒரு ஃபங்க்ஷன் சரிங்களா. அது என்ன ஃபங்க்ஷன்? கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இருக்குது, அது சைன் எக்ஸ் சைனு காசு அப்படின்னு எதனால இருக்கட்டும். அந்த கண்டினியூஸ் ஃபங்க்ஷனில் நம்ம ரேண்டம் வேரியபிள்ஸை கொண்டு போய் அப்ளை பண்ணாக்கா அது ஒரு ஆன்சர் கொடுக்குங்களா. அந்த ஆன்சரையும் நம்ம என்னென்னு சொல்லிக்கலாம்னாக்கா ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு சொல்லிக்கலாம். தட்ஸ் ஆல். If f is a function of bounded variation on a finite interval close interval a comma finite interval close interval a comma b and x is random variable, then f of x is also a random variable. Properties of distribution function. So distribution function கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இது எதுக்கான ப்ராப்பர்ட்டி அப்படின்னாக்கா டிஸ்கிரீட்டுக்கான ப்ராப்பர்ட்டிஸ். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடணும் இது கண்டினியூஸுக்கான ப்ராப்பர்ட்டி கிடையாது, இது டிஸ்கிரீட்டுக்கு சரிங்களா.
ஸோ P of A less than X less than or equal to B அப்படின்னாக்கா f of B மைனஸ் f of A. P of A less than or equal to X. கண்டினியூஸ்க்கு எல்லாத்துக்குமே இது நாலுக்குமே ஒரே ஒரு ஃபார்முலா தான். If it is a continuous probability density function, P of A less than or equal to X எல்லாத்துக்குமே f of B minus f of A தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. கண்டினியூஸா இருந்ததுனாக்கா இது நாலுத்துக்குமே ஒரே ஃபார்முலா தான் f of B minus f of A. இதே டிஸ்கிரீட்டா இருந்துச்சுனாக்கா ஃபார்முலா அந்த மாதிரி மாறிக்கும். என்னது f of A less than X less than or equal to B நாக்கா f of B minus f of A. f of A less than or equal to X less than or equal to B நாக்கா f of B minus f of A ஓட நீங்க எதை ஆட் பண்ணிக்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா இப்போ இதுல A வை ஆட் பண்ணிருக்கோமா, நல்லா பாருங்க. P of A less than X less than or equal to B தான் f of B minus f of A சொல்றோம். அப்ப இதுல A வை ஆட் பண்ணிருக்கோமா, அப்ப P of X is equal to A வை ஆட் பண்ணிடுங்க. இதுல என்ன பண்ணிருக்கோம், இதுல உள்ள B இதுல கட் பண்ணிருக்கோம். அப்ப என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணி ஆகணும். என்ன வேல்யூ மைனஸ் பண்ணணும், ப்ராபபிலிட்டி அட் எக்ஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் பண்ணணும். ஸோ ப்ராபபிலிட்டி அட் எக்ஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் பண்ணிட்டேன். இதுல வந்து ஏவை ஆட் பண்ணிருக்கோம். அப்போ ப்ராபபிலிட்டி அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னோட இதை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இதுல வந்து எதை நம்ம ஆட் பண்ணிருக்கோம்னாக்கா ப்ராபபிலிட்டி அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஆட் பண்ணிருக்கோம். அப்போ எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏவை அப்படியே எடுத்து எழுதிட்டு இதுல அட் த சேம் டைம் எதை கட் பண்ணி விட்டோம்னாக்கா ப்ராபபிலிட்டி அட் எக்ஸ் ஈக்குவல் டு பியை கட் பண்ணி விட்டுருக்கோம். அப்போ ப்ராபபிலிட்டி அட் எக்ஸ் ஈக்குவல் டு பி ஆட் பண்ணி விட்டு ப்ராபபிலிட்டி அட் எக்ஸ் ஈக்குவல் டு பியை விட்டுட்டோம். ஸோ ப்ராபபிலிட்டி அட் எக்ஸ் ஈக்குவல் டு பியை ஆட் பண்ணி ப்ராபபிலிட்டி அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏவை மைனஸ் பண்ணணும். இந்த இடத்துல சின்ன மிஸ்டேக் இருக்குது. மிஸ்டேக்லாம் கிடையாதுங்க, கரெக்ட் தான். ஆக்சுவலாக இந்த எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ அப்படிங்கிறது வேல்யூ என்னன்னு கேட்டினாக்கா ப்ராபபிலிட்டி அட் எக்ஸ் ஈக்குவல் டு பியும் சேர்த்து கொடுக்குறது தான் எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ வேல்யூ. நம்ம இந்த இடத்துல வந்து பியை விட்டுட்டோமா, அப்போ ப்ராபபிலிட்டி அட் எக்ஸ் ஈக்குவல் டு பியை மைனஸ் பண்ணணும். சரிங்களா, அதான் ப்ராபபிலிட்டி அட் எக்ஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் பண்ணிட்டோம். அடுத்து இதுல ஏவை ஆட் பண்ணிருக்கோம். அப்ப ஏவை ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்னாக்கா ப்ராபபிலிட்டி அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏவை ஆட் பண்ணணும். ஸோ சிம்பிள் தான். கண்டினியூஸ் கேஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்முலா தான். டிஸ்கிரீட் கேஸுக்கு கேபிட்டல் எஃப் யூஸ் பண்ணி இந்த வேல்யூ எல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா ப்ராபபிலிட்டி அட் பர்டிகுலர் பாயிண்ட்ஸை இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கங்க, மைனஸ் பண்ணிக்கங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வேலை முடிஞ்சு போச்சு. If f is one dimensional, then capital F of x is lies between 0 to 1 and if x is less than y, then capital F of x is less than or equal to capital F of y. அது எல்லாமே as per the definition நீங்க ஈஸியா சொல்லலாம். ஏன்னாக்கா capital F of x னா x வரைக்கும் உள்ள எல்லா ப்ராபபிலிட்டிஸ் ஆட் பண்ணணும். capital F of y னா y வரைக்கும் உள்ள எல்லா ப்ராபபிலிட்டிஸ் ஆட் பண்ணணும். அப்போ y வந்து x ஓட பெருதுனாக்கா capital F of y capital F of x ஓட பெருசா தான் இருக்கும். f of minus infinity is equal to 0, f of infinity is equal to 1, p of xj is equal to f of xj minus f of xj minus 1. இதுதான் கரெக்டான ஃபார்முலா. சரிங்களா, இப்போ ஏற்கனவே ஒன்று சொன்னோம் இல்லைங்களா, என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா p of x is equal to f of x minus f of x minus 1 சொன்னோம் இல்லைங்களா, அது எப்போ தான் பொருந்தும்னு கேட்டீங்கன்னாக்கா the values of x are 1 2 3 அப்படின்னு இன்டிஜர்ஸாக இருந்துனாக்கா இந்த ஃபார்முலா பொருந்தும். இல்லை இன்டிஜர்ஸாக இல்லாமல் வேல்யூஸ் ஆர் லைக் தட் x1 x2 x3 அது இன்டிஜர்ஸாக இருக்குங்கிற அவசியம் இல்லை, எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னாக்கா இதுதான் கரெக்டான ஃபார்முலா. ஸோ p of xj is equal to f of xj minus f of xj minus 1 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஃபார்முலாவாக இருக்க முடியும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னாக்கா குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதை குமுலேட்டிவ் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்கா நமக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டினாக்கா டென்சிட்டி ஃபங்க்ஷன் வரும். ஸோ டெரிவேட்டிவ் ஆஃப் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். டிஸ்கண்டினியூஸ் ஆஃப் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆர் அட் தி மோஸ்ட் கவுண்டபிள். ஸோ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து டிஸ்கண்டினியூ இருக்குனாக்கா அது வந்து அட்மோஸ்ட் கவுண்டபிளாக தான் இருக்கும். அன்கவுண்டபிள் பாயிண்ட்ஸில் டிஸ்கண்டினியூஸ் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பி ஆஃப் ஏ லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு பி அப்படிங்கிறது எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ. டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்தாக்கா இன்டெகிரேட் பண்ணிட்டு அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணணும். இன்டெகிரேட் பண்ணிட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணணும். அதே குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் கொடுத்தானாக்கா ஜஸ்ட் அப்படியே அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ண வேண்டியதான். கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறதுனால கோடு இருந்தாலும் கோடு இல்லாட்டினாலும் லெஸ் தென் இருந்தாலும் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் இருந்தாலும் உங்களுக்கு எல்லாமே ஒரே வேல்யூ தான் வரும். ஃபார் எனி கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் த மீன் டீவியேஷன் இஸ் லீஸ்ட் வென் மெஷர்டு ஃப்ரம் தி மீடியன். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு டிஆர்பியிலும் கேட்ட கொஷின்ஸ் தான். சரிங்களா, மீண்டும் சொல்லிக்கிறேங்க. இந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லாம் நான் ப்ராப்ளம்ஸ் வந்து 1 டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ராப்ளம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணல. சரிங்களா, மேக்ஸிமம் நீங்கள் ஹையர் செகண்டரி புக்கை ரெஃபர் பண்ணாலே போதும். ரெண்டாவது நானும் சில புக்ஸ்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேறு இல்லை எங்களுக்கு ஒர்க்கிங் ரூலோட உங்களுக்கு எனக்கு ப்ராப்ளம்ஸ் பார்த்தா தான் தெரியும், நான் இப்போ 12th ஹேண்டில் பண்ணல அப்படின்னாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சி விட்றேன்.
two-dimensional random variable. Let x and y be two random variables defined on the same sample space S. Then the function x comma y that assigns a point in R squared is called a two-dimensional random variable. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் நடக்கும். அதில் ஒரு ரேண்டம் வேரியபிள் டிஃபைன் பண்ணியிருப்போம். அது ரேண்டம் வேரியபிள் இஸ் ஃபங்க்ஷன் ஃப்ரம் சாம்பிள் ஸ்பேஸ் டு ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே எக்ஸ்பெரிமெண்ட் தான். அதில் வந்து இப்போ நம்ம 2 ரேண்டம் வேரியபிள் டிஃபைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? 2 ரேண்டம் வேரியபிளை டிஃபைன் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறது அது என்னன்னு சொல்கிறோம்னாக்கா டூ டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். சரி சார். The probability of the event x less than or equal to a, y less than or equal to b இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுறோம் அப்படின்னாக்கா அதை எப்படி எழுதி காமிக்கலனாக்கா p of x less than or equal to a, y less than or equal to b. இது ரெண்டுத்தையும் சேர்த்து சொன்னாக்கா அதோட மீனிங் என்ன? ஸோ let a is equal to let a be the event which denotes a less than x less than or equal to b and b be the event which denotes c less than y less than or equal to d be two events. Then probability of a less than x less than or equal to b comma c less than y less than or equal to d is denoted by p of a intersection b. அந்த சிம்பிளோட மீனிங் வந்து இன்டர்செக்ஷன் ரெண்டுமே சேர்ந்து நடக்கணும். ரெண்டுமே நடக்கணும்னாக்கா இன்டர்செக்ஷன் அப்படின்னு அர்த்தம். தட்ஸ் ஆல். A two-dimensional random variable is said to be discrete if it takes at most countable number of points of R squared. Discrete, countable, discrete, continuous அப்படின்னாக்கா என்ன நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ அதான் இங்கே டூ டைமென்ஷன்லையும் அதே சேம் மீனிங் தான். டூ டைமென்ஷனல் ஆர் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஸோ டிஸ்கிரீட்டாக இருந்தாக்கா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொல்ல போகிறோம். கண்டினியூஸாக இருந்தாக்கா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்ல போகிறோம். ஸோ இப்போ இங்கே வந்து இதுக்கு முன்னாடி ஒன் டைமென்ஷனல் பார்த்துருக்கோம். இப்போ டூ டைமென்ஷனில் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை வந்து என்னன்னு சொல்கிறோம்னாக்கா எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை சேர்த்துக்கிறாங்க. ஜாயின் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிக்கிறோம் நம்ம, வேறு எதுவும் கிடையாது. ஸோ let x and y be random variables on the same sample space S with respective image sets x of s is equal to x1 x2 and so on xn and y of s is equal to y1 y2 and so on ym. x அப்படிங்கிற ரேண்டம் வேரியபிளோட வேல்யூஸ் வந்து x1 x2 and so on xn, y அப்படிங்கிற ரேண்டம் வேரியபிளோட வேல்யூஸ் வந்து y1 y2 and so on ym. இந்த மாதிரிலாம் ஒரே சாம்பிள் ஸ்பேஸில் 2 ரேண்டம் வேரியபிள் டிஃபைன் பண்ண முடியுமா? தாராளமாக டிஃபைன் பண்ண முடியும். இப்போ ஏற்கனவே நான் ரேண்டம் வேரியபிள் டிஃபைன் பண்ணி காமிச்சேன். ஸோ டூ காயின்ஸ் ஆர் டாஸ்டு சைமல்டேனியஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் அப்படின்னு நோட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஒய்ங்கிறது நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ் அப்படின்னு டினோட் பண்ணிக்கிறேன். அப்படின்னாக்கா சாம்பிள் ஸ்பேஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷன் வேல்யூஸ் மாறிக்குங்களா? ஸோ அப்போ 2 ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ 2 ரேண்டம் வேரியபிள் நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இப்போ நம்ம ஜாயின் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் பார்க்கறதுனால அதுக்கு கிராஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்தோம்னாக்கா எக்ஸோட ரேண்டம் எக்ஸ் அப்படிங்கிற ரேண்டம் வேரியபிளோட வேல்யூஸ் அப்புறம் ஒய் அப்படிங்கிற ரேண்டம் வேரியபிளோட வேல்யூஸ் அந்த 2 வேல்யூஸ்க்கு நம்ம கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறோம். அதான் எக்ஸ் கிராஸ் ஒய். இந்த எக்ஸ் கிராஸ் ஒய்யில் உள்ள ஒவ்வொரு வேல்யூ எப்படி இருக்கும்? ஆர்டர் பேராக இருக்கும். ஸோ இப்போ இதில் உள்ள வேல்யூஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா x1 ஒய் ஒன், அப்புறம் x1 y2 அண்ட் ஸோ ஆன், ym, அப்புறம் x2 ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னாக்கா x2 y1ல ஆரம்பிச்சு x2 ym வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரி எல்லா ஆர்டர் பேர்ஸ் இருக்கும். இப்போ இந்த எல்லா ஆர்டர் பேர்ஸுக்கும் நம்ம என்ன டிஃபைன் பண்ணணும்னாக்கா ப்ராபபிலிட்டி டிஃபைன் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதான் அடுத்த நம்ம டார்கெட், வேறு எதுவும் கிடையாது. The probability of the ordered pairs xi, yy to be denoted by p of x is equal to xi, y is equal to yi, or it is simply denoted by p of xi, yi, or it is simply denoted by pij. சரிங்களா? ஸோ p of x is equal to xi, y is equal to yj அப்படின்னாலும், p of xi, yi அப்படின்னாலும், xi, yi அப்படின்னாலும், வேறு வேறு அப்படின்னாக்கா p of x, pij அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ pij அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னாக்கா p of x is equal to xi intersection y is equal to yj, that is equal to p of xi, yj is called the joint probability function of x and y. இப்போ ஏற்கனவே ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எப்படி டேபிள் போடுறோன்னு சொல்லிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூஸ், அதுக்கு கீழே ப்ராபபிலிட்டிஸ் வேல்யூ இருக்குன்னு பார்த்துருப்போம். இப்போ நம்ம வந்து 2 டூ டைமென்ஷனல் அப்படின்னு பார்க்கறதுனால எக்ஸ் அப்படிங்கிற ரேண்டம் வேரியபிள் அதோட வேல்யூஸ் அதோட வேல்யூஸ். ஸோ எக்ஸ் அப்படிங்கிற ரேண்டம் வேரியபிள்ஸ்க்கு வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா x1 x2 அண்ட் ஸோ ஆன் xm. அதேமாதிரி ஒய் அப்படிங்கிற ரேண்டம் வேரியபிளுக்கு வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா y1 y2 அண்ட் ஸோ ஆன் ym அப்படின்னு இருக்குது. சரிங்களா? ஸோ p of x is equal to x1, y is equal to y1 அப்படின்னாக்கா அதோட ப்ராபபிலிட்டி வந்து p11. p of x is equal to x1 and y is equal to y2 அப்படின்னாக்கா அதோட ப்ராபபிலிட்டி வந்து p12. p of x is equal to x1 and y is equal to y3 அப்படின்னாக்கா ப்ராபபிலிட்டி p13. சரிங்களா? இந்த மாதிரி எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ
கிவன் பி ஆஃப் எக்ஸ்ஐ கமா ஒய்ஜே அப்படிங்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இந்த டேபிளுக்குள்ளே இருக்கும். சரிங்களா? ஓகே, ரைட். இதுதான் 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிளில் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன். இதில் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x1 மட்டும் வேணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ரோ பூரா ஆட் பண்ணி சொல்லணும். இந்த ரோவில் உள்ள எல்லா ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ண சொல்லணும். ஸோ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x1 அப்படின்னாக்கா ஒய்யை பற்றி இங்கே சொல்லவே இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x1 அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் என்னென்ன வேல்யூலாம் இருக்கலாம். ஒய் கேன் டேக் எனி வேல்யூ. ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னாக்கா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x1 இருக்கணும். ஒய் பற்றி சொல்லலை அப்படின்னாக்கா ஒய்யோட எல்லா வேல்யூஸும் எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்படிங்கிறப்ப P11 P12 P13 அண்ட் ஸோ ஆன் P1m எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்லுங்கள். அதான் P1 டாட். இதான் P ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் P ஆஃப் x1ஓட வேல்யூ என்னன்னாக்கா P1 டாட். இந்த ஃபர்ஸ்ட் ரோ ப்ராபபிலிட்டிஸை பூரா ஆட் பண்ணி சொல்லணும். P ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x2 அப்படின்னாக்கா அதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த செகண்ட் ரோ வேல்யூஸை பூரா அப்படியே ஆட் பண்ணி சொல்லுங்கள். ஆட் பண்ணாக்கா P2 டாட் அப்படி சொல்லுமா. இது வந்து நம்ம அப்படியே ஒரு மாஸ் ஃபங்க்ஷனாக எழுதலாம். என்ன மாஸ் ஃபங்க்ஷன் எழுதுனாக்கா எக்ஸோட வேல்யூஸ் என்ன x1 x2 அண்ட் ஸோ ஆன் xn. அது கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டிஸ் என்ன நம்ம டிஃபைன் பண்ணிச்சிருக்கோம். P1 டாட் P2 டாட் Pn டாட் அப்படி எழுதணும்னாக்கா இதுதான் மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ். அதே மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒய்க்கு வேணும்னாக்கா இந்த ஒய் வேல்யூஸை அப்படியே ஃபர்ஸ்ட் ரோல் எழுதிட்டு அதுக்கான கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டிஸ் வந்து இங்கே வருது. P1 டாட் P.1 P.2 அண்ட் ஸோ ஆன் P.m அப்படின்னு இது எழுதணும்னாக்கா மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒய் அப்படின்னு சொல்ல போகிறோம். வேறு எதுவும் கிடையாது. இது அப்புறம் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சிடும். If x comma y is a two-dimensional discrete random variable, then the joint discrete function of x and y is also called joint probability mass function of x and y and denoted by px comma y and is defined by இந்த நோட்டேஷன் வேறு எதுவும் கிடையாது. p of xi comma yjன்னு சொல்லலாம். இல்லைனாக்கா இந்த மாதிரி இந்த வேரியபிள்ஸ் ரேண்டம் வேரியபிளை டினோட் பண்ணி எக்ஸ் கம்மா xy அப்படின்னு டினோட் பண்ணி சொல்லலாம். தட்ஸ் ஆல். p of x is equal to xi and y is equal to yj for a values xi comma yj of x comma y and p of xi comma y is equal to 0 otherwise. டோட்டல் ப்ராபபிலிட்டி வேல்யூ என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் ப்ராபபிலிட்டி வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. மார்ஜினல் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் அதை பற்றி நம்ம சொல்லி முடிச்சிட்டேன். சரிங்களா? let x comma y be the discrete two-dimensional random variable takes up countable number of values xi comma yi, then the probability distribution of x is determined as follows. p of x is equal to xi நாக்கா y கூட எல்லா ப்ராபபிலிட்டிஸ் ஆட் பண்ணி சொல்லணும். அதான் ஃபர்ஸ்ட் ரோவில் உள்ள எல்லா இப்போ இது வந்து p of x is equal to xi கேட்டிருக்கோம். அப்போ ith ரோவில் உள்ள எல்லா ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ணி சொல்லணும். அதான் pi டாட் அப்படிங்கிறது. அதுமாரி மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒய் அப்படின்னு கேட்க போகிறோம்னாக்கா என்ன வரணும். p of y j அப்படின்னாக்கா கரஸ்பாண்டிங் ஜேத்து காலத்தில் உள்ள எல்லா ப்ராபபிலிட்டிஸையும் ஆட் பண்ணி சொன்னீங்கன்னா அதான் pi டாட் ஜே அப்படின்னு. நெக்ஸ்ட்டு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. 1 டைமென்ஷனில் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி பார்த்தோம். இப்போ 2 டைமென்ஷனில் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். let x comma y be a discrete two-dimensional random variable, then conditional discrete density function or the conditional probability mass function of x given y is equal to y denoted by p of x given y. p of x given y ன்னு சொல்லலாம், இல்லை f of x given y ன்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் வந்து அது டென்சிட்டி ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இல்லை மாஸ் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அதுக்கான மீனிங் என்ன. p of x given y இங்கே உள்ள வேரியபிள் வந்து எதை குறிக்குது அப்படின்னு கேட்டினாக்கா அந்த வேரியபிளோட நேம் என்ன. ஒரு வேரியபிளோட நேம் x, இன்னொரு வேரியபிளோட நேம் வந்து y. தட்ஸ் ஆல். ஓகேங்களா? ஸோ அதனால் p of x given y-னே நம்ம படிக்கலாம். ஸோ p of x given y is equal to 2 dimensional அப்படிங்கிறதுனால இதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்னாக்கா p of x is equal to x, y is equal to y the whole divided by p of y is equal to y. p of y is equal to y அப்படிங்கிறது என்னன்னு கேட்டினாக்கா இந்த y அப்படிங்கிற ப்ராபபிலிட்டியில் உள்ள எல்லா ஒய்யோட பர்டிகுலர் வேல்யூக்கு என்ன அந்த காலத்தில் என்னவோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்கிறது தான் p of y is equal to y. p of x is equal to x and y is equal to y-னா அந்த டேபுலர் காலத்தில் உள்ள ஒரு பர்டிகுலர் வேல்யூ. தட்ஸ் ஆல். இப்போ p of xi given yj அப்படின்னாக்கா அதோட மீனிங் என்ன. p of xi given yj அப்படின்னா அது எப்படி போகிறோம். p of y comma yj the whole divided by p of xi comma yj அப்படின்னு சொல்லணும். p of y is equal to yj. இதோட மீனிங் டினாமினேட்டர் மீனிங் ஜேத்து காலத்தில் உள்ள எல்லா ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ணி சொல்கிறதா. புரியுங்களா? p
டாட் ஜேங்கிற மாதிரி. இது வந்து ஐத்ரோ ஜேத்து காலம் ரெண்டு இன்டர்செக்ட் பண்ற ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அந்த பாயிண்ட் உள்ள ப்ராபபிலிட்டி வேல்யூ. தட் இஸ் திஸ் இஸ் நதிங் பட் தி பிஐஜே. ஸோ பிஐஜே பை பி டாட் ஜே இதான் பி ஆஃப் எக்ஸ்ஐ கிவன் ஒய்ஜே கண்டிஷனல் ப்ராபபிலிட்டிக்கு. அதே பி ஆஃப் எக்ஸ்ஐ எக்ஸ் கிவன் ஒய் அப்படிங்கிறத பி ஆஃப் ஒய் கிவன் எக்ஸ்ன்னு எழுதினாக்கா எப்படி எழுதலாம்? ஸோ பி ஆஃப் ஒய் கிவன் எக்ஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் த ஹோல் டிவைடட் பை பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இல்லைனாக்கா ஐஜே போட்டு கொடுத்து பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். A necessary and sufficient condition for the discrete random variable x and y to be independent. இதில் இப்போ 2 dimensional இண்டிபெண்ட்டுக்கு என்ன கண்டிஷன்? p of x equal to xi, y is equal to yj is equal to p of x is equal to xi into y is equal to yj. இது என்னன்னு உங்களுக்கு தெரியும். ith ரோல உள்ள எல்லா ப்ராபபிலிட்டியும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி சொல்கிறது. p of x is equal to xi, y is equal to yj அப்படின்னாக்கா இங்கே என்ன வந்துடும்னாக்கா y is equal to yjன்னு வரும். அப்புறம் இது என்னன்னு கேட்டினாக்கா ஜேத்து காலத்தில் உள்ள எல்லா ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ணி சொல்கிறது இது. ஓகேங்களா? ஸோ பி ஆஃப் ஐத்ரோ ஜேத்து காலத்தில் உள்ள ப்ராபபிலிட்டி எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கேட்டினாக்கா ஐத்ரோவில் உள்ள எல்லா ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ண உள்ள வேல்யூ, ஜேத்து காலத்தில் உள்ள எல்லா ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ண வேல்யூ, அது ரெண்டோட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதான் நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஆஃப் இண்டிபெண்ட் ஈவெண்ட். ஸோ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபார் ஆல் xi, yj ஆஃப் x, y. இது வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூஸ்க்கு மட்டும் இல்லை, அந்த டிஸ்ட்ரிபியூஷனில் உள்ள எல்லா xi, yjக்கும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுனாக்கா தென் we can say that the 2-dimensional random variables are independent அப்படின்னு சொல்லிக்கலாம். 2-dimensional distribution function. இப்போ ஏற்கனவே 1 dimensionலுக்கு கேபிட்டல் F of x பற்றி பார்த்தோம். அதே மாதிரியே இப்போ 2 dimensionக்கும் கேபிட்டல் F of x பற்றி பார்க்க போகிறோம். ஸோ the distribution function of the 2-dimensional random variable x, y is a real valued function capital F defined for all x, y by the relation capital F of x, y is equal to p of x less than or equal to x, y less than or equal to y. 1 dimensionனாக்கா x less than or equal to x உடனே பாடிருப்போம். இங்கே 2 dimension அப்படிங்கிறதுனால p of x less than or equal to x, y less than or equal to y அப்படின்னு ரெண்டு சேர்த்து சொல்லியிருக்கோம். தட்ஸ் ஆல், வேறு எதுவும் கிடையாது. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இதில் கேபிட்டல் எஃப் ஓட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? ஃபார் த ரியல் நம்பர்ஸ் a1, b1 and a1, b1, a2 and b2 such that a1 less than b1, a2 less than b2 அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கனாக்கா தென் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் how to calculate p of x lies between a1 to b1, p of a1 less than x less than or equal to b1, a2 less than y less than or equal to b2 அப்படின்னாக்கா f of b1, b2 plus f of a1, a2 minus f of a1, b2 minus f of b1, a2. இதுதான். இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது என்ன ஏதுனாக்கா, இது ஏரியா இந்த பாக்ஸை வச்சு இதை ஈஸியாக சொல்லலாம், டிஃபைன் பண்ணலாம். இந்த பாக்ஸ் புரியலனாக்கா கூட சொல்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாது, இது ரொம்ப ஈஸி தான். அது இந்த பாக்ஸை வச்சு சொல்லணும் அப்படின்னாக்கா இதுலேயே சொல்லிடுறேனே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த பாக்ஸில் நான் சொல்லிட்டேன் எக்ஸ் வேல்யூஸ் வந்து a1லேருந்து b1 வரைக்கும் சொல்லியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் தி எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ், ஆரிஜின் மார்க் பண்ணிட்டேன். இது வந்து எக்ஸ் வேல்யூ வந்து இந்த இடம் வந்து a1, இந்த இடம் வந்து b1. எக்ஸ் ஆக்சில் பிளாட் பண்ணதுனால a1, 0, b1, 0ன்னு பிளாட் பண்ணிட்டேன். சரிங்களா? அதுமாரி ஒய்யோட வேல்யூ வந்து a2 to b2ன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ இப்போ இந்த இடம் வந்து a2, இந்த இடம் வந்து b2. டென்சிட்டியை வச்சு சொல்கிறேன். இப்போ f of b1, b2 அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னு கேட்டினாக்கா f of b1, b2 x வேல்யூ b1 வரைக்கும் இந்த இருக்குங்களா, x வேல்யூ b1 வரைக்கும், அப்போ ஆரிஜின்லேருந்து b1 வரைக்கும், y வேல்யூ வந்து b2 வரைக்கும், ஆரிஜின்லேருந்து b2 வரைக்கும். அப்போ டோட்டலாக இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா இதான் என்னன்னு கேட்டிங்கனாக்கா f of b1, b2. இப்போ நம்ம இது என்ன மீனிங் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் இப்போ. சரிங்களா? இந்த ப்ராசஸோட மீனிங் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். என்னன்னாக்கா p of a1 less than x less than or equal to b1, p of a2 less than y less than or equal to b2 அப்படின்னு இருக்குங்களா? எக்ஸோட வேல்யூ ஏலேருந்து b1 வரைக்கும், எக்ஸோட வேல்யூ a1லேருந்து b1 வரைக்கும்னா அந்த இருக்குங்களா? ஓகே ரைட்டு. எக்ஸோட வேல்யூ a1லேருந்து b1 வரைக்கும் இந்த ரேஞ்சு தான். சரிங்களா? அதுமாரி ஒய்யோட வேல்யூ a2லேருந்து b2 வரைக்கும் இந்த இருக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூ a1லேருந்து b1 வரைக்கும் இந்த போர்ஷன், ஒய்யோட வேல்யூ a2லேருந்து b2 வரைக்கும் இந்த போர்ஷன். இது ரெண்டுக்கும் காமனான போர்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த இருக்குது. சரிங்களா? இந்த போர்ஷனோட ஏரியா இது டென்சிட்டி ஃபங்க்ஷனாக இருந்ததுனாக்கா p of a1 less than x less than or equal to b1, p of a2 less than y less than or equal to b2 அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த போர்ஷனோட ஏரியா தான்
இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ. ஓகே. இப்ப இந்த ஏரியாவ நான் எப்படி கண்டுபிடிக்க போறேன் அப்படிங்கிறது ரைட் சைடு வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க இப்ப. ரைட் சைடு வச்சு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னாக்கா, எஃப் ஆஃப் B1, B2 அப்படின்னாக்கா மீனிங் என்ன? எஃப் ஆஃப் B1, B2னாக்கா எக்ஸ் வேல்யூ B1 இங்க இருக்குது. ஒய் வேல்யூ B2 இங்க இருக்குது. 0லேருந்து கேபிட்டல் எஃப்னாக்கா பிகினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 0லேருந்து B1 வரைக்கும். எக்ஸோட வேல்யூ 0லேருந்து B1 வரைக்கும். ஒய்யோட வேல்யூ 0லேருந்து B2 வரைக்கும். அப்போ இந்த டோட்டலா இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா. சரிங்களா? இதுதான் எதோட வேல்யூ அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எஃப் ஆஃப் B1, B2ஓட வேல்யூ. ரைட். அதோட திருப்பி எதை ஆட் பண்றாங்க? எஃப் ஆஃப் A1, A2 ஆட் பண்றாங்க. எஃப் ஆஃப் A1, A2 அப்படிங்கிறது எங்க இருக்குது? இதான் A1, இதான் A2. இந்த ஏரியாவும் எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ ஹோல் ரெக்டாங்கிள் ஏரியாவும் இருக்குது. பிளஸ் இந்த போர்ஷனையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 2 போர்ஷனை இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். சரி ரைட் ஓகே. இதுலேருந்து இப்போ நான் எதை மைனஸ் பண்றேன் பாருங்க. எஃப் ஆஃப் A1, B2 மைனஸ் பண்றேன். எஃப் ஆஃப் A1, B2 எங்க இருக்கு பாருங்க. இதான் A1. இது எக்ஸோட வேல்யூ A1 இங்க இருக்குது. ஒய்யோட வேல்யூ B2 இந்த இடத்துல இருக்குது. இந்த போர்ஷனை கட் பண்ணி எடுக்கிறேன். சரிங்களா? எஃப் ஆஃப் A1, B2 எக்ஸ் வேல்யூ வந்து A1, ஒய் வேல்யூ வந்து B2 அப்படின்னாக்கா இந்த டோட்டலா இந்த போர்ஷனோட ஏரியாவை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ டோட்டலா எனக்கு வந்து 2 இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியா, அப்புறம் இன்னொன்று அந்த ரெக்டாங்கிளில் இந்த போர்ஷன் அதையும் வேற ஆட் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? இந்த போர்ஷனையும் நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நான் எத கட் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த ஒரு போர்ஷன கட் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு மிச்சம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த ஒரு ஹாஃப்பும், இந்த ஹாஃப் ஒண்ணு இருக்குது. பிளஸ் இந்த ஏரியா ஒண்ணு எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்ப என்ட்ட இருக்கிறது இந்த ஹாஃப் ஏரியாவும் எக்ஸ்ட்ரா இருக்குது. அடுத்து என்னத்த மைனஸ் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ம் A1, B2 மைனஸ் பண்ணியாச்சு. அடுத்து B1, A2 எங்க இருக்கு பாருங்க. எக்ஸ் வேல்யூ B1 இந்த இருக்குது. எக்ஸ் வேல்யூ. அப்ப டோட்டலா இதுலேருந்து வரைக்கும். சரிங்களா? இதுலேருந்து இது வரைக்கும். ஆரிஜின்லேருந்து B1 வரைக்கும். ரைட்டு. ஆரிஜின்லேருந்து B1 வரைக்கும். ஒய் வேல்யூ வந்து A2 வரைக்கும். ஒய் வேல்யூ A2ன்னு அந்த இருக்குது. சரிங்களா? ஒய் வேல்யூ A2ன்னு அந்த இருக்குது. இத நீங்க கட் பண்ணி எடுக்கணும். அப்ப டோட்டலா இந்த போர்ஷன் பூரா கட் பண்ணி எடுத்துருவீங்களா? அப்ப இந்த போர்ஷன் பூரா கட் பண்ணி எடுக்கிறீங்கன்னா, ஆல்ரெடி எனக்கு இந்த வெர்டிகல்ல இந்த போர்ஷன் எனக்கு கட் ஆயிடும். பிளஸ் இது ஒண்ணு எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த போர்ஷன்ல இதுவும் கட் ஆயிடும். ரிமைனிங் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த ஏரியா மட்டும் வந்து நிக்கும். அப்ப இந்த போர்ஷனோட ஏரியா மட்டும் தான் நான் கண்டுபிடிக்க போறேன். அத இந்த கால்குலேஷன் எனக்கு கொண்டு வந்து குடுத்துரும். சரிங்களா? என்னது? எஃப் ஆஃப் B1, B2 பிளஸ் எஃப் ஆஃப் A1, A2 மைனஸ் எஃப் ஆஃப் A1, B2 மைனஸ் எஃப் ஆஃப் B1, A2 அப்படிங்கிற சிம்பிளிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு கிடைக்கும்னாக்கா, இந்த ரெக்டாங்கிள்ல இந்த போர்ஷனோட ஏரியாவ எனக்கு குடுத்துரும். சரிங்களா? யோசிச்சு பாருங்க. B1, எஃப் ஆஃப் B1, B2னா எக்ஸ் வேல்யூ B1, ஒய் வேல்யூ B2 உள்ள ஹோல் ரெக்டாங்கிளோட ஏரியா. எஃப் ஆஃப் A1, A2னா எக்ஸ் வேல்யூ A1, ஒய் வேல்யூ A2 ஆரிஜின்லேருந்து அது வரைக்கும் உள்ள டோட்டல் ஏரியா. அது 2த்தையும் ஆட் பண்ணி இந்த 2 ஏரியாவும் மைனஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டோட்டலா இந்த போர்ஷன்ல உங்களுக்கு என்ன ஏரியா இருக்கோ, அந்த ஏரியாவ குடுத்துரும். நீங்க வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கிடைக்கும். தட்ஸ் ஆல். போதும் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ, எப்படி நம்ம ஒன் டைமென்ஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்ஷனுக்கு ப்ராப்பர்ட்டீஸ் பார்த்தோமோ, அதே மாரி 2 டைமென்ஷன்லயும் P ஆஃப் f ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி, y is equal to f of x, minus infinity, answer 0. f of infinity, infinity, answer 1. If the density function f of x, y is continuous at x, y, density function continuous இருக்குது அப்படின்னாக்கா, distribution capital F லேருந்து small f வரது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டினாக்கா, dou square f by dou x dou y is equal to f of x, y. அங்க வந்து ஒன் டைமென்ஷன்ல ஆர்டினரி டிஃபரன்ஷியேஷன் பண்ணியிருப்போம். dy dx of capital F equal to small f அப்படின்னு சொல்லியிருப்போம். இங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ல 2 டைமென்ஷனல்ல 2 வேரியபிள் இருக்கும். அதனால பார்ஷியல் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ dou square f by dou x dou y is equal to f of x, y. அடுத்து மார்ஜினல் மாஸ் ஃபங்க்ஷனுக்கு பார்த்தோம். மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன்ல அதே டிஸ்ட்ரிபியூஷன் கேபிட்டல் எஃப்க்கு மார்ஜினல் ஃபங்க்ஷன் என்ன? Capital F of x and capital F of y are termed as marginal distribution function of x and y respectively with respect to joint distribution function capital F of x, y. So ஏற்கனவே joint distribution function capital F of x, y define பண்ணியிருக்கோம். அதிலேருந்து marginal distribution function எப்படி define பண்றது? capital F of x னாக்கா p of x less than or equal to x. அப்போ y பத்தி சொல்லல அப்படின்னாக்கா y வேல்யூ வந்து up to எது வரைக்கும் போய்க்கணும்? infinity வரைக்கும் போய்க்கணும். So capital F of x னாக்கா p of x less than or equal to x, y less than infinity. வேற மாதிரி சொல்றாண்டாக்கா limit y tends to infinity capital F of x, y that is equal to
கேபிட்டல் F ஆஃப் x, இன்ஃபினிட்டி. இதான் மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் x. அது மாதிரி மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் y, கேபிட்டல் F ஆஃப் y எப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம்? P ஆஃப் y less than or equal to y. அப்போ x பத்தி சொல்லனாக்கா x வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். ஸோ P ஆஃப் x less than infinity, y less than or equal to y. அப்போ எது இன்ஃபினிட்டிக்கு போகுது? x வேல்யூ இன்ஃபினிட்டிக்கு போகுதுங்களா? அப்போ எப்படி சொல்லிக்கலாம்னாக்கா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி கேபிட்டல் F ஆஃப் x, y and that is equal to கேபிட்டல் F ஆஃப் infinity, y. In case of jointly discrete random variable, discrete random variable இருந்துச்சுனாக்கா கேபிட்டல் F ஆஃப் x இந்த மாதிரி சொல்லிக்கலாங்களா? P ஆஃப் x less than or equal to y less than or equal to x. y வந்துனாக்கா y ஓட வேல்யூஸ் என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அந்த எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? y xக்கு மட்டும் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். இப்போ 2 அப்படின்னாக்கா x வேல்யூ 2 வரைக்கும் ப்ராபபிலிட்டி, y வேல்யூ எல்லா வேல்யூ எடுத்துக்கணும். அதுமாதிரி கேபிட்டல் F ஆஃப் y அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எதை பற்றி நம்ம இங்கே சொல்ல கிடையாது, எக்ஸை பற்றி சொல்லலை. அப்போ எக்ஸ் வேல்யூ எல்லா வேல்யூஸ் எடுத்துக்கணும். ஸோ சம்மேஷன் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், ஒய் லெஸ் than or equal to y. தட்ஸ் ஆல். இன் கேஸ் ஆஃப் ஜாயிண்ட்லி கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள், டிஸ்கிரீட்டுக்கு பார்த்தாச்சு. அப்போ கண்டினியூஸ்க்கு என்ன பார்ப்போம் அப்படின்னாக்கா, கண்டினியூஸில் எல்லாமே இன்டெகிரேஷன் பேஸ் பண்ணி தான் டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ எஃப்எக்ஸ்னாக்கா லிமிட் ஆஃப் தி எக்ஸோட லிமிட் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து எக்ஸ் வரைக்கும். ஒய்யை பற்றி சொல்லலையா? அப்போ ஒய்யோட வேல்யூ வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ கேபிட்டல் F ஆஃப் எக்ஸ்னாக்கா மைனஸ் இன்ஃபினிட்டி டு டபுள் இன்டெக்ரல். ஃபர்ஸ்ட் எக்ஸ் லிமிட் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ், ஒய் லிமிட் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, 2 டைமென்ஷனல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் F ஆஃப் எக்ஸ், ஒய் dy இன்ட்டு dx. ஸோ ஒய்யோட லிமிட் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும், எக்ஸோட லிமிட் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து எக்ஸ் வரைக்கும். அது மாதிரி கேபிட்டல் FY மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னாக்கா ஒய்யோட வேல்யூ அப்பர் லிமிட் வந்து ஒய், எக்ஸுக்கு லிமிட் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்தோம்னாக்கா உங்களுக்கு மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளுக்கு நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். ஜாயிண்ட் டென்சிட்டி ஃபங்க்ஷன், மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் பார்த்துட்டோம், அப்புறம் டென்சிட்டி ஃபங்க்ஷன். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கும் டென்சிட்டி ஃபங்க்ஷனுக்கும் என்ன ரிலேஷன் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அது ஹிண்டாக கொடுத்துருந்தோம். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா அதை பார்ஷியல் டெரிவேட்டிவ் 2 டைம்ஸ் பார்ஷியல் டெரிவேட்டிவ் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் டோ ஒய் போட்டோம்னாக்கா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்னாக்கா டென்சிட்டி ஃபங்க்ஷன் கிடச்சிரும். ஸோ இதை வந்து மேத்தமெட்டிக்கலாக நம்ம டிஃபைன் பண்ணோம்னாக்கா இந்த மாதிரி லிமிட்டிங் கேஸ் போட்டு மேத்தமெட்டிக்கலாகவும் நம்மளால் டிஃபைன் பண்ணிக்க முடியும். The marginal probability function of x and y. Marginal probability function of x and y எப்படி நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னாக்கா f of x அப்படிங்கிறத சம்மேஷன் x வேல்யூ வேணும்னாக்கா அந்த ஹரிசாண்டலாக உள்ள எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணு சொல்லணும்னா த சம்மேஷன் y p ஆஃப் அந்த ஏற்கனவே டேபிள் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த டேபிளில் உள்ளது அனதர் ஃபார்மட்டில் இங்கே கொடுத்துருக்கேன், வேறு எதுவும் கிடையாது. மார்ஜினல் டென்சிட்டி மார்ஜினல் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் இந்த இடத்துல டேபிளில் நம்ம போட்டு காமிச்சிருக்கோம். சரிங்களா? ஹரிசாண்டலாக இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்கிறது தான் மார்ஜினல் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். எக்ஸ் வேல்யூ கரஸ்பாண்டிங் இந்த ப்ராபபிலிட்டிஸ் வேல்யூ, இதான் மார்ஜினல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. அதே டெஃபினேஷன் தான் திருப்பி இந்த இடத்துல கொடுத்துருக்கோம், வேறு எதுவும் புதுசு கிடையாது. சரிங்களா? வேறு மாதிரி இருக்குது எல்லாமேனாக்கா, நொட்டேஷன்ஸ் வேறு மாறி இருக்குது. எந்த புக்கு வேணாலும் அவங்க ரெஃபர் பண்ணி எழுதலாம். சரிங்களா? நொட்டேஷன்ஸ் மாறி இருக்கு ஒழிய வேறு எதுவும் மீனிங் கிடையாது. மார்ஜினல் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னாக்கா அந்த பர்டிகுலர் எக்ஸ் வேல்யூஸ்க்கு எல்லா ஒய் வேல்யூயும் ஆட் பண்ணி சொல்லணும். சரிங்களா? அதே கண்டினியூஸாக இருந்துனாக்கா மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ், ஒய் டிஒய் ஃபார் கண்டினியூஸ். அதுமாரி மார்ஜினல் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் டிஸ்கிரீட்டுக்கு என்னன்னு கேட்டிங்கனாக்கா சம்மேஷன் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ், ஒய். அதே கண்டினியூஸாக இருந்ததுனாக்கா மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ், ஒய் dx அப்படின்னு போட்டாக்கா உங்களுக்கு கண்டினியூஸ் கிடச்சிரும். மார்ஜினல் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் கிடச்சிரும். The marginal density function of x and y can be obtained by, அந்த டென்சிட்டி ஃபங்க்ஷன் வேணும்னாக்கா எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டினாக்கா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், டென்சிட்டி ஃபங்க்ஷன் கிடைக்கும். ஸோ f of x, small f of x equal to d by dx of capital F of x, that is equal to minus infinity to plus infinity f of x, y dx. Similarly, marginal density function f of y is equal to d by dy of capital F of y. இது capital F of y அப்படிங்கிறது இங்கே உள்ளது என்ன அப்படின்னாக்கா இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது மார்ஜினல் டென்சிட்டி, இது வந்து மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்.
மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸை வந்து மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு ரூல் இது. சரிங்களா? இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் டோட்டலா. 2 டைமென்ஷனல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். இது மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் இது. இது மார்ஜினல் டென்சிட்டி. இது வந்து டோட்டலா 2 டைமென்ஷனல் டென்சிட்டி ஃபங்க்ஷன். எல்லாத்துக்கும் போட்டு குழப்பிக்க கூடாது எல்லாத்தையும் நீங்க. இந்த ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ், ஒய் அப்படிங்கிறது என்ன? ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன? கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன? இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தனித்தனியா விளக்கம் புரிஞ்சுதுனாக்கா, இதுல குழப்பறதுக்கே வேலை இல்ல. நீங்க இதுல விளக்கம் புரியாம படிச்சீங்க அப்படின்னாக்கா, எல்லாமே உங்களுக்கு குழப்பற மாரி தான் இருக்கும். இது மார்ஜினல். சரிங்களா? இது மார்ஜினல். இதுவும் மார்ஜினல். இது வந்து காமன் டென்சிட்டி. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். The conditional distribution function and conditional probability density function. The conditional distribution function of distribution functionல இப்ப conditional பார்க்க போறோம். Capital F of y given x denotes the distribution function of y when x has already assumed the particular value of x. So capital F of y given x is equal to p of y less than or equal to y, x is equal to x is given. So conditional distribution function of y given x எப்படி நம்ம டிஃபைன் பண்றோம்னு கேட்டீங்கன்னாக்கா, p of y less than or equal to y given x is equal to x. So the joint distribution function f of x comma y may be expressed as the joint distribution function capital F of x comma y வேற எப்படி நம்ம எழுதி காமிக்கலாம் அப்படின்னாக்கா, capital F of x comma y is equal to integral minus infinity to x conditional distribution of y given x into d of capital F of x. இது distribution, இது conditional. இந்த distributionையும் conditionையும் யூஸ் பண்ணி நான் என்னத்தை எழுதி காமிச்சிருக்கேன்னு கேட்டாக்கா, joint distribution function எழுதி காமிச்சிருக்கேன். So another way, capital F of x comma y is equal to integral minus infinity to y capital F of x given y d of f of y. இப்போ கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் கிவன் எக்ஸ் பார்த்தோம். இப்போ கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய் எப்படி இருக்கும்? ஸோ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய், எஃப் ஆஃப் ஒய் கிவன் எக்ஸ், இது ஸ்மால் எஃப், இது வந்து டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுக்குறது. எஃப் ஆஃப் ஒய் கிவன் எக்ஸை கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை ஒய்யை பொறுத்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணுறேங்க. ஸோ எஃப் ஆஃப் ஒய் கிவன் எக்ஸ், ஸ்மால் எஃப் ஆஃப் ஒய் கிவன் எக்ஸ் ஈக்குவல் டு டோ ஒய் ஆஃப் கேபிட்டல் எஃப் ஆஃப் ஒய் கிவன் எக்ஸ். So if f of x greater than 0, then conditional density function of y given x is equal to f of x comma y whole divided by f of x. மேலே உள்ளது joint density function, கீழே உள்ளது என்னன்னு கேட்டினாக்கா marginal function density function. அது ரெண்டுக்கும் போட்டு குழப்பிக்கூடாது. f of y given x is equal to f of x comma y whole divided by f of x. If f of y greater than 0, then f of x given y is equal to f of x comma y whole divided by f of x. f of x comma y whole divided by f of y. Sorry, இந்த இடத்துல x வராது, y. f of y. So probability of x less than x less than or equal to x plus dx given that y less than y less than or equal to y plus dy is nothing but the f of x given y into dx. Independent random variable. Two random variables x and y with joint probability density function or joint probability mass function என்ன வேணாலும் இருக்கலாம், f of x comma y, and marginal density functions f of x and g of x respectively are said to be stochastically independent if and only if f of x comma y is equal to f of x into g of y. ஜாயின் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனில் உள்ள எக்ஸ் ஒய் அப்படிங்கிற ரெண்டு வேரியபிளும் ஸ்டொக்காஸ்டிக்கலி இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து ப்ராடக்ட் ஆஃப் மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை வச்சு சொல்லணும்னாக்கா, அந்த ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வந்து ப்ராடக்ட் ஆஃப் மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கணும். எப்போ? இன் டர்ம்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. அதே டிஸ்கிரீட்டாக இருந்ததுனாக்கா
அந்த ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் வந்து ப்ராடக்ட் ஆஃப் மார்ஜினல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி மார்ஜினல் மாஸ் ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வச்சு சொல்லணும்னாக்கா அந்த ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வந்து ப்ராடக்ட் ஆஃப் மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கணும். காம்பவுண்ட் ப்ராபபிலிட்டி தியரம். ஸோ காம்பவுண்ட் ப்ராபபிலிட்டி தியரம் f of x, y is equal to f of x into g of y given x. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஏற்கனவே நம்ம பார்த்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியோட கேஸ் தான் இது. ப்ராடக்ட் தியரம்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? p of a intersection b is equal to p of a into b given a. இதுவும் ரிலேட் பண்ணிங்க ஒன்றும் கிடையாது. இங்கே தான் f of x. p of b given a அப்படிங்கிறது தான் g of y given x. சரிங்களா? x இருக்க வேண்டிய இடத்துல a இருக்குது, b இருக்க வேண்டிய இடத்துல y இருக்குது. ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. சரிங்களா? ஸோ காம்பவுண்ட் ப்ராபபிலிட்டி தியரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா f of x into g of y given x. ஓகே, இதை வச்சே நம்ம இண்டிபெண்ட் கண்டிஷன் சொல்லலாமா? இப்போ நம்ம p of a intersection b is equal to p of a into p of b given a தான் தெரியும். ஸோ if a and b are independent என்னன்னு சொல்லுவோம்? p of a into p of b அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ இதில் ரெண்டாம் வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஒய் இண்டிபெண்டாக இருக்கிறதுக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா f of x into g of y அதான் இது. சரிங்களா? இந்த காம்பவுண்ட் ப்ராபபிலிட்டி தீரத்தோட பர்டிகுலர் கேஸ் தான் இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள். ஆக்சுவலாக இதை ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கணும், இது செகண்டாக எழுதியிருக்கணும், வேறு எதுவும் கிடையாது. The variables which are not stochastically independent are said to be stochastically dependent. Two random variables x and y with joint probability density function f of x, y are stochastically independent if and only if f of x, y can be expressed as the product of non-negative function of x alone and a non-negative function of y alone. ஒரு two random variable x and y with probability density functionல உள்ள வேரியபிள்ஸ் x and y வந்து ஸ்டொகாஸ்டிக்கலி இண்டிபெண்டாக இருக்கணும்னாக்கா அதை ஃபங்க்ஷன் ஆஃப் அந்த f of x, y ஃபங்க்ஷன் ஆஃப் x இன்ட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் y எழுத முடியும். சரிங்களா? மோர் ஓவர் அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் x வந்து நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது, ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்யும் என்ன வேல்யூ வரக்கூடாதுன்னு கேட்டிங்கனாக்கா நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது. அதான் நான் நெகட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் x இன்ட்டு நான் நெகட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் y அப்படின்னு எழுதுற மாதிரி இருக்கணும். இப்போ இதை பேஸ் பண்ணி இப்போ தியரி பார்ட்டாக நிறையா பார்த்துட்டோம், ப்ராப்ளமே இல்லாமல் பார்த்துட்டோம், கொஞ்சம் போர் அடிச்சிருக்கும். ஸோ அதனால் சில ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன். A continuous random variable x has probability density function f of x equal to 3x square, 0 less than or equal to x less than or equal to 1. Find a comma b such that p of x less than or equal to a is equal to p of x greater than a, and find x is equal, find b such that p of x greater than b is equal to 0.05. இதெல்லாம் பழைய 12th புக்கில் உள்ள எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். டெக்ஸ்ட் நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஸ்டடீஸ் புக்கில் உள்ள ப்ராப்ளம் தான் இது. ஸோ இது 12th புக்லேயும் இந்த கொஸ்டின் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கனாக்கா p of x less than or equal to a is equal to p of x greater than a கொடுத்துருக்காங்க. நமக்கு ப்ராபபிலிட்டிக்கான கண்டிஷன் யூஸ் பண்ணோம்னாக்கா p of x greater than a நம்ம 1 minus p of x less than or equal to a எழுதிக்கலாம். ஸோ இந்த டேர்ம் லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. ஸோ கொண்டு வந்தீங்கன்னாக்கா 2 times p of x less than or equal to a வரும். ஸோ p of x less than or equal to a is equal to 1/2. p of x less than or equal to a அப்பர் லிமிட் a. அப்போ இன்டகிரேஷனில் அப்பர் லிமிட் டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்ததுனால இன்டகிரேஷன் யூஸ் பண்ணி தான் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்பர் லிமிட் a. லோயர் லிமிட் இதில் சொல்லலையா? அப்போ லோயர் லிமிட் கொஸ்டினை பார்த்து செலக்ட் பண்ணிக்கணும். கொஸ்டினில் லோயர் லிமிட் வந்து 0. ஸோ p of x less than or equal to a integral 0 to a f of x dx. ஆன்சர் இஸ் 1/2. அதுக்கப்புறம் f of x வேல்யூ கொடுத்துருக்காங்க 3x ஸ்கொயர்னு. 3x ஸ்கொயர் போய் சப்ஸ்டிட் பண்ணிட்டு அப்பர் லிமிட் இன்டகிரேட் பண்ணிட்டு அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு a வேல்யூ வந்துடும். செகண்ட் கொஸ்டின் p of x greater than b is equal to 0.05 கொடுத்துருக்காங்க. கிரேட்டர் தன் பினா எக்ஸ் டேக்ஸ் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஆர் கிரேட்டர் தன் பி. அப்போ பி அப்படிங்கிற லிமிட் வந்து லோயர் லிமிட். அப்போ அப்பர் லிமிட் கொஸ்டின்லேருந்து எடுத்துக்கணும். அப்பர் லிமிட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா 1. ஸோ b to 1 f of x dx is equal to 0.05. f of x வேல்யூ போய் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு b அப்படிங்கிறோட வேல்யூ என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தட்ஸ் ஆல். Continuous random variable x has the probability density function f of x equal to 2x when x between 0 to 1/2 and f of x equal to 4/3 minus 2/3x when x between 1/2 to 2 and f of x equal to 0 remaining values of x. Find the median. இந்த density function கொடுத்துட்டு இந்த density functionக்கு median என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, இதில் இந்த ரெண்டு இன்டர்வல் இந்த மாதிரி ஸ்பில் பண்ணாமல் சிங்கிள் இன்டர்வலில் கொடுத்தாங்கனாக்கா ப்ராப்ளம் ஈஸி. இப்பயும் ப்ராப்ளம் ஈஸி தான், கொஞ்சம் யோசிச்சு செய்யணும், வேறு எதுவும் கிடையாது. இப்போ டபுள் இன்டர்வலாக ஃபில் பண்ணி கொடுத்துருக்கனால மீடியன் வந்து எந்த இன்டர்வல்குள்ளே வரப்போகுதுன்னு நம்ம முடிவு பண்ணணும். முதல்ல எங்கள் 0 to 1/2 மீடியன் வரப்போதா இல்லை 1/2 to 2 மீடியன் வரப்போதா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். இந்த இன்டர்வலில் மீடியன் இருக்கா இல்லை இந்த இன்டர்வலில் மீடியன் இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ மீடியனுக்கான ஃபார்முலா என்ன நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம்.
டென்சிட்டி ஃபங்ஷனா இருந்தாக்கா மீடியன் ஃபார்முலா வந்து a to மீடியன் பிளஸ் மீடியன் to b இஸ் ஈக்குவல் டு 1/2ங்களா? இன்டெக்ரல் a to மீடியன் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் a to மீடியன் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் மீடியன் to b இஸ் ஈக்குவல் டு 1/2. ஏங்கிறது லோயர் லிமிட், பிங்கிறது அப்பர் லிமிட். ஸோ லோயர் லிமிட் இங்கே 0. ஸோ 0 to மீடியன் இன்டெக்ரல் 0 to மீடியன் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் மீடியன் to அப்பர் லிமிட் 2 இஸ் ஈக்குவல் டு 1/2. சரிங்களா? இங்கே எம்ங்கிறது மீடியன். ஸோ வேணா எம்டி அப்படின்னு போட்டுக்கிறேன். தட்ஸ் ஆல். ஓகே. இப்போ மீடியன் வந்து 0 to 1/2 இருக்கான்னு செக் பண்ண போறேன். ஸோ அப்போ வந்து லோயர் லிமிட் நான் இந்த இடத்துல வந்து எம்முக்கு பதிலா 1/2 போட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா 1/2 போட்டோம்னா டேரெக்டாக அந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம் இல்லைங்களா? ஸோ மீடியன் 1/2 வரதுக்கு சான்ஸ் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்க்க போறேன். 0 to 1/2 போட்டு இன்டெகிரேட் பண்ணனாக்கா ஃபங்க்ஷனை 0 to 1/2 இன்டெகிரேட் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னாக்கா 1/4 வருது. 1/4 வந்து எனக்கு எதை விட கம்மி? 1/2 விட கம்மி. அப்படிங்கிறப்ப எனக்கு எது வந்து மீடியனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை? 1/2 மீடியனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ பாருங்க 0 to 1/2 அப்ளை பண்ணும்பொழுது இந்த ஆன்சர் வந்து 1/2 தாண்டி போயிருந்ததுனாக்கா எனக்கு 0லேருந்து 1/2க்கு உள்ள தான் மீடியன் இருக்குன்னு சொல்லிடலாம். இப்போ 0 to 1/2 இன்டெகிரேட் பண்ணும்பொழுது எனக்கு ஆன்சர் 1/4 வந்திருக்கிறதுனால அப்போ 1/2க்கு அடுத்து தான் எனக்கு என்ன வருது? மீடியன் வருது. அப்போ மீடியன் வந்து எனக்கு இந்த இன்டர்வல்ல இல்லை அப்படின்னு முடிவாயிடுச்சு. அப்போ அடுத்து எந்த இன்டர்வல்ல இருக்கு? 1/2லேருந்து 2க்குள்ள தான் எனக்கு மீடியன் இருக்குது அப்படிங்கிறது முடிவு பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ ஃபார்முலா என்ன? a to மீடியன் இன்டெக்ரல் மீடியன் டு பி வேல்யூ வந்து 1/2. ரெண்டு வேல்யூ 1/2 தான். சரிங்களா? இப்போ மீடியன் டு இன்டெக்ரல் மீடியன் டு அப்பர் லிமிட் என்ன நமக்கு இங்கே அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 2. ஸோ மீடியன்லேருந்து 2 வரைக்கும் இன்டெகிரேட் பண்ணோம்னாக்கா எனக்கு என்ன வரணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1/2 வருமா? தட்ஸ் ஆல். முடிஞ்சு போச்சு. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்ன? மீடியன்லேருந்து 2 வரைக்கும். மீடியன் வந்து இந்த இன்டர்வல்ல தான் வருதுன்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த இன்டர்வல்ல ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 4/3 மைனஸ் 2/3x. ஸோ மீடியன் டு 2ன்னு போட்டு 4/3 மைனஸ் 2x இன்டெகிரேட் பண்ணி அப்பர் லிமிட் அப்ளை பண்ணி லோயர் லிமிட் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னாக்கா உங்களுக்கு ஒரு எம்ல ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். மீடியனை நம்ம எம்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா எம்ல குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிரும். அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னாக்கா நமக்கு 2 ரூட் கிடைக்கும். ஒரு ரூட் வந்து 2 + 3√2. இன்னொரு ரூட் வந்து 2 மைனஸ் ஒரு ரூட் வந்து 2 + √3/2. அனதர் ரூட் வந்து 2 மைனஸ் √3/2 அப்படின்னு இருக்கு. இதுல எது வந்து எனக்கு மீடியனா இருக்க முடியும் அப்படின்னாக்கா மீடியன் வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அந்த இன்டர்வல்ஸ்குள்ள தான் இருக்கணும். இப்போ வந்து நமக்கு லிமிட் ஆஃப் த இன்டகிரேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஃபங்க்ஷனோட லிமிட்டே வந்து 0லேருந்து 2 வரைக்கும் தான். ஒரு எம் வேல்யூ வந்து 2 ஜாஸ்தியாக போச்சு. அப்போ வந்து எனக்கு என்ன மீடியனா வரதுக்கு சான்ஸ் இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா 2 + √3/2 மீடியனா வரதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ இந்த நம்பர் தான் எனக்கு தேவையான மீடியன். ஸோ மீடியன் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் மீடியன் இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் √3/2. நெக்ஸ்ட். A variable x is distributed at random between the values 0 and 4 and its probability density function is given by f of x equal to k into x cube into 4 minus x the whole square. Find the value of k, the mean and standard deviation of the distribution. Density function கொடுத்திருக்காங்க. Density function கொடுத்துட்டு k value என்னன்னு கேட்குறாங்க, mean என்னன்னு கேட்டிருக்காங்க, standard deviation என்னன்னு கேட்டிருக்காங்க. Density function ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ டென்சிட்டி ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு அதில் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்க சொன்னாக்கா we have to use the formula integral minus infinity to plus infinity f of x dx is equal to 1. அதுக்கப்புறம் மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு பதிலாக கொஷினோட லோயர் லிமிட்டை போய் செலக்ட் பண்ணிக்கணும். கொஷினோட லோயர் லிமிட் வந்து 0. ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்கு பதிலாக கொஷினோட அப்பர் லிமிட் செலக்ட் பண்ணிக்கணும். அப்பர் லிமிட் 4. எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்க டென்சிட்டி ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும். k இன்ட்டு எக்ஸ் கியூப் இன்ட்டு 4 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இதை இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னாக்கா 4 மைனஸ் எக்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ் கியூபால் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ டென்சிட்டி ஃபங்க்ஷனுக்கான கண்டிஷன் எழுதியாச்சு. லோயர் லிமிட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயராக 4 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் 4 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இது நீங்கள் அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கேயோட வேல்யூ கிடச்சிரும். அதுக்கப்புறம் மீன் அண்ட் வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மீனுங்கிறது μ1 டேஸ், வேரியன்ஸ் அப்படின்னு ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கேட்டிருக்காங்க. வேரியன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ μ2 தான் வேரியன்ஸ் நமக்கு தெரியும். μ2க்கான ஃபார்முலா μ2 டேஸ் மைனஸ் μ1 டேஸ் ஸ்கொயர் அப்படின்னு தெரியும். அப்போ μ1 டேஸ் கண்டுபிடிங்க, μ2 டேஸ் கண்டுபிடிங்க. μ2க்கான ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க, சிம்பிளிஃபை பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் எல்லாமே கிடச்சிரும். இவ்வளோ பெரிய சம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கானாக்கா இதில் கே வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ராப்ளமாக கொடுக்கலாம். சரிங்களா? இல்லை கே வேல்யூ அவங்களே கொடுத்துட்டு இதுக்கு மீனை மட்டும் கண்டுபிடிச்சி சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம். இல்லையா கே வேல்யூ அவங்களே கொடுத்துட்டு இதுக்கு செகண்ட் மொமெண்ட் போட் ஆரிஜின் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சிம்பிளாக கொஸ்டின்ஸ் பிரிச்சு கேட்கலாம். சரிங்களா? இவ்வளோ பெரிய கொஸ்டினாக கேட்கலனாலும் இதில் சில பார்ட்டை நம்ம கேட்கலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. தட்ஸ் ஆல். அதே ஃபார்மெட்டில் தான் நான் அடுத்த கொஸ்டின் நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. சரிங்களா?
இவ்வளோ பெரிய கொஷின் கேட்கறதுக்கா அப்படின்னு யோசிக்காதீங்க. இதில் எந்த பார்ட் வேணாலும் நம்மள ஈஸி 1 மார்க்காக கேட்கலாம். ஃபைண்ட் தி மீன், வேரியன்ஸ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் β1, β2 ஆஃப் தி டிஸ்ட்ரிபியூஷன் d ஆஃப் கேபிட்டல் F இஸ் ஈக்குவல் டு kx ஸ்கொயர் இன்டு e பவர் மைனஸ் x dx 0 லெஸ் than x லெஸ் than இன்ஃபினிட்டி. இதில் d ஆஃப் கேபிட்டல் Fங்கிறது ஸ்மால் f, தட்ஸ் ஆல். இது வந்து டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு. அப்போ ஸ்மால் எஃப்ங்கிறது டென்சிட்டி ஃபங்க்ஷன். டென்சிட்டி ஃபங்க்ஷனாக்கா கண்டிஷன் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி f ஆஃப் x dx இஸ் ஈக்குவல் டு 1. இதில் மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு பதிலாக நம்ம 0 யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா கொஷினோட லோயர் லிமிட் 0, கொஷினோட அப்பர் லிமிட் இன்ஃபினிட்டி. எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு என்னன்னு கேட்டிங்கனாக்கா kx ஸ்கொயர் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ், சரிங்களா? 1 அப்படின்னு போட்டு கே வேல்யூ வெளில எடுத்தோம்னாக்கா நமக்கு இது வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா காமா இன்டெக்ரல் ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ அதுக்கான காமா இன்டெக்ரல் ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் காமா இன்டெக்ரலுக்கும் ஃபேக்டோரியலுக்கும் ஒரு ரிலேஷன். காமா என்னன்னாக்கா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கனாக்கா n மைனஸ் ஃபேக்டோரியல். ஸோ அப்போ காமா 3னா 2 ஃபேக்டோரியல், 2 ஃபேக்டோரியல்னா 2 கேஸ் ஈக்குவல் டு 1, கேஸ் ஈக்குவல் டு 1/2 கே வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு இந்த β1 β2 வரைக்கும் போனோம்னாக்கா நமக்கு μ1 μ2 μ3 μ4 வரைக்கும் வேணுமா? அப்போ μ1 μ2 μ4னா வேணும்னாக்கா ஃபர்ஸ்ட் μ1 டேஷ் μ2 டேஷ் μ3 டேஷ் μ4 டேஷ் கண்டுபிடிக்கணும். ஜென்ரலாக மியூஆர் டேஷ் இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மியூஆர் டேஷ் என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதே இந்த காமா இன்டெக்ரல் ஃபார்முலா தான் ரொம்ப ஈஸியஸ்ட் ஃபார்முலா. காமா இன்டெக்ரல் ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னாக்கா உங்களுக்கு மியூஆர் டேஷ் நடந்துருச்சு. அதில் ஆருக்கு பதிலாக 1 2 3 4 அப்படி அப்ளை பண்ணோம்னாக்கா நமக்கு μ1 டேஷ் μ2 டேஷ் μ3 டேஷ் μ4 டேஷ் எல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் μ2க்கும் சென்ட்ரல் மொமெண்ட் எபவுட் சென்ட்ரல் மொமெண்ட்டுக்கும் மொமெண்ட்ஸ் எபவுட் ஆரிஜினுக்கும் உங்களுக்கு ரிலேஷன் தெரியும். தட் மீன்ஸ் மொமெண்ட் எபவுட் மீனுக்கும் மொமெண்ட் எபவுட் ஆரிஜினுக்கும் உங்களுக்கு ரிலேஷன் தெரியும். அந்த ரிலேஷனில் போய் அந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு β1 β2 மீன், வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எல்லாமே கண்டுபிடிச்சிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த சம் எழுதுனது, சரிங்களா? ஒரு கொஷின் மட்டுமே ஒரு பேஜுக்கு இருக்கும். ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங், வேறு எதுவும் கிடையாது, சரிங்களா? இப்படிலாம் எக்ஸாமில் வருமானலாம் தயவு செய்து கேட்காதீங்க. சப்போஸ் தட் த லைஃப் இன் ஹவர்ஸ் ஆஃப் எ சர்டைன் பார்ட் ஆஃப் ரேடியோ டியூப் இஸ் எ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் with probability density function f of x is equal to 100 by x square when x greater than or equal to 100. f of x equal to 0 elsewhere. So f of x equal to 100 by x square எப்பதான் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம்னு கேட்டினாக்கா x ஓட வேல்யூ 100க்கு மேலே இருக்கும்போது மட்டும் அந்த ஃபங்க்ஷன் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஓகே, வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி தட் ஆல் த 3 such tubes, இதே மாதிரி இது வந்து ஒரு டியூபுக்கான ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் ஆல் such, இந்த மாதிரி 3 டியூப் இருக்குது, சரிங்களா? ஆல் such 3 tubes in a given radio set will have to be replaced during the first 150 hours of the operation. 150 hours வரைக்கும் ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. அப்போ p of x less than or equal to 150ங்களா? ஸோ p of x less than or equal to 150னாக்கா அப்பர் லிமிட் எக்ஸோட மேக்ஸிமம் வேல்யூ 150. அப்போ அப்பர் லிமிட் வந்து 150, லோயர் லிமிட் கொஷினை பார்த்து செலக்ட் பண்ணிக்கணும். லோயர் லிமிட் கொஷினை பார்த்து செலக்ட் பண்ணோம்னாக்கா கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 0 100 இருந்தாக்கா 100க்கு அப்புறம் தான் 100லேருந்து தான் இந்த ஃபங்க்ஷன் செலக்ட் பண்ணிக்கணும். 100க்கு கீழே ஃபங்க்ஷன் வேல்யூ 0. அப்போ நம்ம லோயர் லிமிட் 0வா 100ஆ செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். ஸோ லோயர் லிமிட் ஆஃப் தி ஃபங்க்ஷன் வந்து 100, அப்பர் லிமிட் வந்து அப் டு 150 வரைக்கும் இன்டெகிரேட் பண்ணிங்கனாக்கா ப்ராபபிலிட்டி கிடச்சிரும். இது என்னத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ டியூப், ஒரு டியூபு 150 ஹவர்ஸ் வரைக்கும் வரதுக்கான ப்ராபபிலிட்டி சொல்லியாச்சு. நம்ம கையில் எத்தனை ப்ராபபிலிட்டி எத்தனை டியூப் கொடுத்தாங்கனாக்கா 3 டியூப்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 3 டியூப்ஸ்னாக்கா எல்லாமே சேர்ந்து எல்லா ஒர்க்கும் நடந்தால் தான் நமக்கு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுது, சரிங்களா? ஒரு டியூப் மட்டும் இருந்தால் போதும், 2 டியூப் மட்டும் இருந்தால் போதும்னு 6 வரல, இங்கே அண்டு கண்டிஷன் வருது. அப்போ அங்கே மல்டிப்ளிகேஷன் தேரம். அப்போ பி கியூப்னாக்கா 1/3 the whole power 3. அப்போ ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கனாக்கா 1/27. செகண்ட் கொஸ்டின், what is the probability that none of the three of original tubes will have to be replaced during the first 150 hours? அப்போ இதோட காம்ப்ளிமெண்ட், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு டியூபுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஒரு டியூபுக்கு என்ன சொல்லியிருக்கோம்? 1/3 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ அதுக்கு அதோட காம்ப்ளிமெண்ட்னாக்கா 2/3. இது 1 டியூபுக்கு. அப்போ 3 டியூப்ஸ்க்கு 2/3 ஹோல் பவர் 3. ஆன்சர்னு கேட்டிங்கனாக்கா 8/27. தேர்ட் ஒன், what is the probability that tube will less than 200 hours if it is known that tube is still functioning after 150 hours of the service? இதுதான் அந்த இடத்துல இந்த கொஷின் தான் ப்ராப்ளம் கேட்டேன்னு வச்சுங்களேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா what is the probability that the tube will
லெஸ் தென் 200 ஹவர்ஸ் அப்படின்னு கேட்டாக்கா பி ஆஃப் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 200 அப்படின்னு முடிச்சிடலாம். அப்போ 100லேருந்து 200 வரைக்கும் இன்டெகிரேட் பண்ணினாக்கா வேல்யூ முடிஞ்சு போச்சு. ஆனால் 200 வரைக்கும் லைஃப் லெங்த் இருக்கணும். ஆல்ரெடி அந்த டியூபோட ஏஜ் என்ன ஆயிடுச்சு? இட் இஸ் நோன் தட் த டியூப் இஸ் ஸ்டில் ஃபங்க்ஷனிங் ஆஃப்டர் 150 ஹவர்ஸ். அப்போ 150 ஹவர்ஸ் தாண்டி ஆல்ரெடி இருக்குது அது. சரிங்களா? அதோட லைஃப் லெங்த் அதுக்கப்புறம் 200 ஹவர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு என்ன? அப்போ இது கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. எது ஃபர்ஸ்ட் நடந்துச்சு? 150 ஹவர்ஸ் வரைக்கும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நடந்துச்சு. அது டினாமினேட்டர்ல போயிடும். இப்போ எதுக்கு ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க? அப் டு 200 ஹவர்ஸ்க்கு. அப்போ இது நியூமரேட்டர்ல அப்படியே வந்துடும். இப்போ பாருங்க. P of x less than 200 given that x greater than 150. 150 ஹவர்ஸ்க்கு மேல இருக்கிற டியூப் வந்து 200 ஹவர்ஸ் வரைக்கும் வரதுக்கான ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? அப்ப ஃபார்முலா என்ன? P of 150 less than x less than 200 the whole divided by P of x greater than 150. அதுக்கான ஃபார்முலாவை அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னாக்கா இது வந்து ஒரு டியூபுக்கு தான் கேட்டிருக்காங்க. அப்போ டைரக்டா 0.25 நிப்பாட்டிடலாம். சரி, ஓகே, முடிஞ்சிருச்சு. ஃபோர்த் ஒன். What is the maximum number of tubes that may be inserted into a set so that there is probability of 0.5? probability வந்து 0.5 இருக்கணும். அதுக்கு maximum number of tubes கேட்குறாங்க. சரிங்களா? 0. probability of 0.5 that after 150 hours of the service all of them are still function. 150 hours அப்புறம் ஆஃப்டர் 150 ஹவர் சர்வீஸ் ஆல் ஆஃப் தெம் ஸ்டில் ஃபங்க்ஷனிங். அதுக்கு நம்ம ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் அப்படின்னாக்கா 150 ஹவர்ஸ்க்கு மேலே இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி நம்ம இந்த கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். செகண்ட் கொஸ்டின், 150 ஹவர்ஸ்க்கு உள்ள இருக்கிறதுக்கு 1/3 கண்டுபிடிச்சோம். அப்போ 150 ஹவர்ஸ்க்கு மேலே இருக்கிறதுக்கு என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்? 2/3 கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? இந்த இடத்துல இருக்குது. இது ஒரு டியூபுக்கு 150 ஹவர்ஸ்க்கு மேலே இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி 2/3 கண்டுபிடிச்சிருப்போம். அந்த மாதிரி 2/3 நமக்கு எத்தனை டியூப் இருக்கும்? ப்ராபபிலிட்டி வந்து எனக்கு என்ன வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 0.5 வரணும். எத்தனை டியூப் வரணும் அப்படின்னாக்கா அதை வந்து பவரில் எழுதிக்கணுங்களா? ஸோ ஒரு டியூப்னாக்கா 2/3, 2 டியூப்னா 2/3 ஹோல் பவர் 2. அப்போ எத்தனை டியூப் அப்படிங்கிறது எத்தனை டியூப்னு எனக்கு தெரியாது. அதை என்னன்னு செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ 2/3 ஹோல் பவர் n எனக்கு என்ன வரணும்? அந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ 0.5 வரணும். அப்போ பவரில் உள்ள வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே லாக் எடுத்து தான் முடியும். சரிங்களா? லாக் எடுத்தீங்கன்னாக்கா பவரில் உள்ளது ப்ராடக்ட் வந்துடும். சிம்பிளிஃபை பண்ணினாக்கா உங்களுக்கு n ஈக்குவல் டு 1.7. அப்போ நியரஸ்ட் வேல்யூ ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னாக்கா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டியூப்ஸ் என்னன்னு கேட்டினாக்கா 3 டியூப் வச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த 3 டியூபும் இந்த டென்சிட்டி ஃபங்க்ஷன் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னாக்கா அந்த 3 டியூப்ல 2 டியூப் வந்து மோர் தென் 150 ஹவர்ஸ் வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. தட்ஸ் ஆல். For the following probability distribution, d of capital F is equal to y naught into e power minus modulus of x dx, comma minus infinity less than x less than infinity, so that y naught equal to 1 by 2, mu 1 dash equal to 0, sigma is equal to root 2, and mean deviation about mean is equal to 1. So d of capital F நமக்கு என்ன நமக்கு தெரியும். சரிங்களா? d of distribution function டெஃபினிஷன் கிடைக்கும் கேட்டீங்கன்னாக்கா nothing but the கொஞ்சம் இருக்காங்க வேற f of x. f of x அப்படின்னு கேட்டீங்க f of x dx. அப்போ f of x சிம்பிளா இங்க சொல்லிடலாம். f of x is nothing but the y naught into e power minus mod x. இதுதான் f. சரிங்களா? இதுல y naught அப்படிங்கிறது இந்த இடத்துல கான்ஸ்டன்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுங்க. ஸோ இது டென்சிட்டி ஃபங்க்ஷனாக்கா என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணோம்? இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1ங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணோம். நம்ம லிமிட் ஆஃப் த இன்டெகிரேஷனும் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி தான். ஸோ அதே எடுத்துக்கலாம். y நாட்டுங்கிறது கான்ஸ்டன்ட்டுங்கிறனால அதை வெளியில் வச்சுட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக எதை ரிப்ளேஸ் பண்ணினாக்கா e மைனஸ் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னு போட்டலாம். நமக்கு தெரியும் இன்டெகிரல் மைனஸ் e2 ப்ளஸ் a இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் இன்டெகிரல் 0 டு ஏன்னு எழுதலாம். அப்படி இல்லைனாக்கா 0ன்னு போடலாம். எப்போ அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எஃப் வந்து ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் அப்படி எழுதிக்கலாம். எஃப் வந்து ஆட் ஃபங்க்ஷனாக இருந்ததுனாக்கா வேல்யூ அப்படிலாம் தெரியும். ஸோ இப்போ மைனஸ் மாடலஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது ஈவன் ஃபங்க்ஷன் தான். ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் கொடுத்தோம்னாக்கா அதே வேல்யூ தான் வரப்போகுது. மாடலஸ் எடுக்கிறனால திருப்பி அது வந்து மாடலஸ் எக்ஸ்னு மாடலஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸும் மாடலஸ் ஆஃப் எக்ஸும் ஈக்குவல் தான். ஸோ பதிலாக மைனஸ் எக்ஸ் மாற்றினோம்னாக்கா ஃபங்க்ஷன் மாற போகிறதில்ல. ஸோ அது ஈவன் ஃபங்க்ஷன். அதனால லோயர் லிமிட் 0 மாற்றி 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 0 டு இன்ஃபினிட்டிங்கிறது இன்டெகிரல் வேல்யூ வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் எடுத்துக்கிறோம். இப்போ பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்கு மாடுலஸ் எடுத்தோம்னாக்கா அதே தான் வரப்போகுது. அப்போ இ பவர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் என்னன்னு எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் இ பவர் மைனஸ் எக்ஸ்னு எழுதிக்கலாம். ஏன் அப்படி எழுதிக்கிட்டேன்? பிகாஸ் லிமிட் ஆஃப் த இன்டெகிரேஷன் த லிமிட் இஸ் பாசிட்டிவ் லிமிட். நெகட்டிவ் லிமிட்டாக இருந்தால் என்னால் அப்படி எழுத முடியாது. பாசிட்டிவ் லிமிட்டுங்கிறனால டேரெக்டாக மாடுலஸ் ரிமூவ் பண்ணி எழுதிடலாம். அதுக்கப்புறம் இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை -1. அதுக்கப்புறம் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்க, லோயர் லிமிட் அப்ளை பண்ணுங்க, சிம்பிளிஃபை பண்ணுங்க, உங்களுக்கு ஒய் நாட் வேல்யூ கிடச்சிடும். ஸோ இதில் வந்து இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கனாக்கா 0. e பவர் இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஆன்சர் இன்ஃபினிட்டி, e பவர் 0 அப்படிங்கிற ஆன்சர் 1. அந்த ரிசல்ட் அதில் அப்ளை பண்ணியிருக்கோம். வேறு இதில்
ஸோ mu1 dash டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்து mu1 dash கேட்டாக்கா ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும். இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். லிமிட் ஆஃப் த இன்டெகிரேஷனும் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி தான். எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். என்ன கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் நாட் இன்டி பவர் மைனஸ் மாடலஸ் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஒய் நாட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 1/2ன்னு. ஸோ அப்போ அது எழுதிடலாம். ஸோ 1/2 போட்டுட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் பதிலாக இ பவர் மைனஸ் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் போட்டுடலாம். இந்த ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன் கேட்டிங்கனாக்கா ஆட் ஃபங்க்ஷன். இங்கே வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ்னாக்கா இதை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் எடுங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டி பவர் ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிங்க. எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் போட்டிங்கனாக்கா மைனஸ் எக்ஸ் இ பவர் மாடலஸ்குள்ளே மைனஸ் இருந்தாலும் அதே தான் வரப்போகுது. ஸோ எப்படி என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு கேட்டிங்கனாக்கா எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற கண்டிஷன் இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதனால் இது வந்து என்ன ஃபங்க்ஷன் கேட்டிங்கனாக்கா ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷனாக்கா மைனஸ் ஏ2 ப்ளஸ் சியில் இன்டெகிரேட் பண்ணாக்கா ஆன்சர் வந்து 0. அப்போ mu1 dash ஆன்சர் 0. அடுத்து mu2 dash கண்டுபிடிச்சோம்னாக்கா இந்த ஃபார்மேட்டில் வருது. இது வந்து நமக்கு என்ன ஃபங்க்ஷன், ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி லோயர் லிமிட்டை 0 மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இது காமா இன்டெக்ரல் ஃபார்முலா யூஸ் பண்ணாக்கா காமா 3ன்னு வந்துடும். காமா 3னா 2 ஃபேக்டோரியல். 2 ஃபேக்டோரியல் வேல்யூ இஸ் 2. வேரியன்ஸ் வேணும்னாக்கா சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு mu2 இஸ் ஈக்குவல் டு mu2 dash மைனஸ் mu1 dash ஹோல் ஸ்கொயர். கண்டுபிடிச்ச டேட்டாஸை போய் அப்ளை பண்ணோம்னாக்கா நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேரியன்ஸ் வந்துடும். ரைட். அடுத்து மீன் டிவிஷன் அபவுட் மீன் கேட்டிருக்காங்க. மீன் டிவிஷன் அபவுட் மீன் டென்சிட்டி ஃபங்க்ஷனாக இருந்தாக்கா ஃபார்முலா என்னன்னு சொல்லியிருக்கோம், இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் மீன் இன்ட்டு எஃப் ஆஃப் சொல்லியிருக்கோம். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி தான் கிவன் ப்ராப்ளத்தில் உள்ள லிமிட்டும். எக்ஸ் மைனஸ் மீன் வேல்யூ 0 இங்கே. ஸோ மீன் வேல்யூ 0 போட்டோம்னாக்கா மாடலஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு பவர் மைனஸ் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் வந்துடும். ஸோ இது வந்து என்ன ஃபங்க்ஷன் கேட்டிங்கனாக்கா ஈவன் ஃபங்க்ஷன். ஏன்னா மாடலஸ் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் ரிப்ளேஸ் பண்ணாலும் ஃபங்க்ஷன் மாற போகிறது கிடையாது. சரி, ஓகே. அப்போ இது ஈவன் ஃபங்க்ஷனாக்கா லோயர் லிமிட்டை 0 மாற்றி 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லோயர் லிமிட்டை 0 மாற்றி 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம மாடலஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன் மாடலஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம், லிமிட் ஆஃப் தி இன்டெகிரேஷன் வந்து நமக்கு பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் இருக்குது. அப்போ பாசிட்டிவ் நம்பர்ஸில் மாடலஸ் ஆஃப் எக்ஸ்னாலும் எக்ஸ்னாலும் ஒன்று தான். ஸோ அதனால் மாடலஸை தூக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு காமா இன்டெக்ரல் ஃபார்முலா சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ காமா இன்டெக்ரலுக்கு போட்டோம்னாக்கா இது காமா 2நாக்கா 1 ஃபேக்டோரியல் ஆன்சர் 1. அடுத்து கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. வெரிஃபை தட் த ஃபாலோயிங் ஈஸியாக டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கேபிட்டல் எஃப் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு வந்து டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு தெரியுங்களா. ஸோ 0 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, மிடில் உள்ள ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணாக்கா 1/2a அப்படின்னு வரும். சரிங்களா. ஸோ டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு 1/2a மைனஸ் a லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் a நம்ம ஸ்மால் ஆஃப் ஈஸியாக கண்டுபிடிச்சி எழுதிடலாம். சரி, ஓகே. இது டென்சிட்டி ஃபங்க்ஷனுக்கான கண்டிஷன் என்ன, டோட்டல் ப்ராபபிலிட்டி ஒன்றுங்களா. தட் மீன்ஸ் இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் வேல்யூ 1 வரணும். அப்போ லிமிட் ஆஃப் த இன்டெகிரேஷன் இங்கே மைனஸ் a2 ப்ளஸ் a. ஸோ மைனஸ் a2 ப்ளஸ் ஏல இந்த நம்ம 1/2a அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம இன்டெகிரேட் பண்ணும்பொழுது நமக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு, 1 வந்துருச்சு. அப்போ கேபிட்டல் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது டென்சிட்டி ஃபங்க்ஷனாக இருக்கும். அப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது கண்டிப்பாக என்னவா இருக்கும் நமக்குன்னு கேட்டிங்கனாக்கா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனாக இருக்கும். If x and y are independent random variable with the distribution function fx and fy respectively, the distribution function of maximum of x comma y is obtained by, let me take the maximum of x comma y is equal to u, then the distribution function of u is equal to g of u is equal to fx of u into fy of u. அந்த கொடுத்துருக்க டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனில் உள்ள இண்டிபெண்ட் வேரியபிளில் யூன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அது ரெண்டத்தையும் ப்ராடக்ட் பண்ணோம்னாக்கா உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னாக்கா மேக்ஸிமம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிற வேரியபிளோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கிடச்சிரும். தட்ஸ் ஆல். அதுமாரி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் மினிமம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யை வின்னு செலக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1 மைனஸ் ஆஃப் 1 மைனஸ் எஃப்எக்ஸ் ஆஃப் வி இன்ட்டு 1 மைனஸ் எஃப்ஒய் ஆஃப் வி. இது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். அதே டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் யூ அண்ட் வி வேணும்னாக்கா தட் மீன்ஸ் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் மேக்ஸிமம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அண்ட் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் மினிமம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வேணும் அப்படின்னாக்கா நமக்கு ஆல்ரெடி தெரியும் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது டென்சிட்டி ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இந்த இருக்குது. இது என்ன ப்ராடக்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறனால இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னாக்கா நம்ம என்ன ரூல் யூஸ் பண்ணணும், ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணணும். அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இதை அப்படியே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இதை அப்படியே வச்சுக்கணும். அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். சரிங்களா. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யோட டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்ன, மினிமம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யோட டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னாக்கா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். சார் let f of x is equal to 6x into 1 minus x
when 0 less than or equal to x less than or equal to 1 be a probability density function. Find the cumulative distribution function of x. Find p of x less than or equal to 1 by 2 given that 1 by 3 less than or equal to x less than or equal to 2 by 3 probability density functionக்கு இது கேட்டிருக்காங்க. ஸோ cumulative distribution function கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா இதான் ஃபார்முலா. f of x is equal to x is equal to p of x less than or equal to x is equal to integral infinity to x of x dx லாம் இதில் அப்பர் லிமிட் ரீப்ளேஸ் எக்ஸ் பை எக்ஸ்னாக்கா நல்லா இருக்காது. அதனால எஃப் ஆஃப் டி டிடி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லணும்னாக்கா இதான் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே ரைட். இதை இந்த மாதிரி சிங்கிள் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா நம்மளால கொஞ்சம் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை ஈஸியாக எழுத முடியும். எப்படி ஈஸியாக எழுத முடியும் அப்படின்னாக்கா மோர் தென் ஒன் இன்டர்வல் கொடுத்தாக்கா கொஞ்சம் சிரமம். சிங்கிள் இன்டர்வல் வரும்பொழுது ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ எப்படி அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லிடுறேன். இதெல்லாம் 12th லெவலில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அந்த ஒரு ஃபங்க்ஷன் டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு 12th லெவலில் நமக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. புக்கை ரெஃபர் பண்ணிக்கங்க. -∞ to +∞ லிமிட் ஆஃப் தி ஃபங்க்ஷன் 0 1 அப்படின்னு போட்டு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸை வந்து ஈஸியாக நம்ம எழுதிடலாம். எப்படி எழுதிடலாம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு 0 to 1ங்களா அந்த இன்டர்வலை அப்படியே எடுத்து எழுதிங்க. 0 less than or equal to x less than or equal to 1 எழுதியாச்சு. இப்போ அதுக்கு முன்னாடி உள்ள வேல்யூனாக்கா -∞ to 0 0 இந்த இன்டர்வலில் சேர்த்ததுனால நம்ம இப்படி எழுதிக்கணும். -∞ less than x less than 1. அது மாதிரி நெக்ஸ்ட் இன்டர்வல் என்ன பண்ணோம்னாக்கா 1 to ∞. ஸோ 1 ஏற்கனவே இந்த இன்டர்வலில் கொஸ்டினில் இருக்கிறதுனால ஸோ 1 less than x 1 less than x 1 less than x less than infinity அப்படின்னு எழுதிட்டு இப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈஸியாக நம்ம எழுதிட முடியும் நம்மளால. இந்த இன்டர்வலில் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னன்னு பாருங்க. -∞லேருந்து 1க்குள்ள ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து 0 சரிங்களா. ஏன்னா 0லேருந்து 1க்குள்ள தான் அந்த ஃபங்க்ஷன் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னாக்கா ஃபர்ஸ்ட் இன்டர்வலில் கேபிட்டல் எஃபோட வேல்யூ 0, லாஸ்ட் இன்டர்வலில் கேபிட்டல் எஃபோட வேல்யூ 1. மிடில் அப்போ என்ன எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சிம்பிள். இந்த இன்டகிரலை அப்படியே கிவன் ஃபங்க்ஷனை அப்படியே இன்டகிரேட் பண்ணி போட்டணும். இப்போ கிவன் ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னாக்கா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6x - 6x² எழுதிக்கலாங்களா. இதை இன்டகிரேட் பண்ணோம்னாக்கா நமக்கு என்ன வரும்னு கேட்டிங்கனாக்கா 6 × x² / 2 - 6 × x³ / 3. இன்டகிரேட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு போட்டாக்கா 3x² - 2x³ வருதுங்களா. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ 3x² - 2x³ அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லலாம். பட் இது எதுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னாக்கா சிங்கிள் இன்டர்வலில் இருக்கும்பொழுது மட்டும்தான். எஃப் ஆஃப் எக்ஸை வந்து இந்த மாதிரி சிங்கிள் இன்டர்வலில் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருந்தா மட்டும்தான். அதுவும் 2 லிமிட்ஸும் ஃபைனைட் லிமிட்ஸாக இருக்கணும். 2 லிமிட்ஸும் ஃபைனைட் லிமிட்டாக இருந்து சிங்கிள் இன்டர்வலாக இருந்து இதே இருந்தாக்கா இந்த மாதிரி ஈஸியாக போட்டுடலாம். இதே இந்த இன்டர்வலில் ஃபர்தராக ஸ்பிளிட் பண்ணி வேறு ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தலாம் 2-3 ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கனாக்கா இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகாது சரிங்களா. ஸோ இன்டர்வல் வந்து ஃபைனைட் இன்டர்வலாக இருக்குது. கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து அந்த ஒரு சிங்கிள் இன்டர்வலில் சிங்கிள் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஷார்ட்கட் இதான். ஃபஸ்ட்டில் 0 போட்டுக்கங்க, லாஸ்ட்டில் 1 போட்டுருங்க, மிடில் வந்து கொடுத்துருக்க என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை இன்டகிரேட் பண்ணி போட்டுருங்க, உங்களுக்கு ஆன்சர் முடிஞ்சு போச்சு. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் நமக்கு முடிஞ்சிடுச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில் அப்படின்னாக்கா ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ பி ஆஃப் எக்ஸ் less than or equal to 1/2 given that 1/3 less than or equal to x less than or equal to 2/3 அப்படின்னாக்கா x less than or equal to 1/2னாக்கா 1/2 up to 1/2 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ அப்பர் லோயர் லிமிட் கொடுக்கல. அப்போ லோயர் லிமிட் கொடுக்கல இங்கே அப்படின்னாக்கா கொஸ்டின்லேருந்து எடுக்கணும். கொஸ்டினில் எக்ஸோட லோயர் லிமிட் வந்து 0. அப்போ லோயர் லிமிட் 0 அப்படின்னு எழுதிடலாமா அப்படின்னாக்கா இது வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டிங்களா. கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறப்ப சாம்பிள் ஸ்பேஸ் எதுலேருந்து தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். டினாமினேட்டரில் ஃபங்க்ஷன்லேருந்து எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கோமா. டெஃபினேஷனே தானே கண்டிஷனல் ப்ராபபிலிட்டிக்கு சரிங்களா. ஸோ அப்போ எக்ஸோட லிமிட் வந்து அப்பர் லிமிட் 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. லோயர் லிமிட் வந்து நீங்கள் கொஷினுக்கு போயிடக்கூடாது. லோயர் லிமிட் வந்து நம்ம வந்து டினாமினேட்டரில் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். லோயர் லிமிட் டினாமினேட்டரில் லோயர் லிமிட் 1/3 இருக்கா. அப்போ 1/3 செலக்ட் பண்ணிக்கணும். தட்ஸ் ஆல். ஓகேங்களா. ஸோ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி போகிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னாக்கா பி ஆஃப் எக்ஸ் less than or equal to 1/2 given that 1/3 less than or equal to x less than or equal to 2/3. அதாவது பி ஆஃப் எக்ஸ் less than or equal to 1/2 கண்டுபிடிங்க. ஆனால் எக்ஸோட வேல்யூ எனக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். இதோட மீனிங் எக்ஸோட வேல்யூ வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் 1/3 விட மேலே ஜாஸ்தியாக தான் இருக்கணும்.
அப்போ அங்கே அப்பர் லிமிட் கொடுத்துருக்காங்க, லோயர் லிமிட் கொடுக்கல. அப்போ கொஸ்டின்லேருந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லக்கூடாது. கொஸ்டினில் லோயர் லிமிட் 0. ஆனால் எனக்கு இங்கே கொடுத்துருக்க கண்டிஷன் எக்ஸ் வேல்யூ 1/3 விட பெருசாக இருக்கணும். அப்போ அப்பர் லிமிட் 1/2 இங்கே கொடுத்துருக்காங்க. லோயர் லிமிட் நம்ம என்ன செலக்ட் பண்ணிக்கணும்னு கேட்டாக்கா 1/3 செலக்ட் பண்ணிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி வரும்பொழுது லிமிட் ஆஃப் த இன்டகிரேஷனில் லோயர் லிமிட் கொடுக்கலனாக்கா டினாமினேட்டரில் லோயர் லோயர் லிமிட் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ whole divided by p of 1/3 less than or equal to x less than or equal to 2/3. அப்போ அப்பர் லிமிட் நியூமரேட்டருக்கு டென்சிட்டி ஃபங்க்ஷன் இன்டகிரேட் பண்ணுங்க, டினாமினேட்டருக்கு டென்சிட்டி ஃபங்க்ஷன் இன்டகிரேட் பண்ணுங்க, அப்பர் லிமிட் அப்ளை பண்ணி லோயர் லிமிட் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு தேவையான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு வந்துடும். தட்ஸ் ஆல். Suppose that the time in minutes that a person has to wait a certain bus stop for a bus found to be random phenomenon with the probability function specified by the distribution function capital F of x equal to 0 when x less than 0, capital F of x equal to x by 8 when x lies between 0 to 2, capital F of x equal to x square by 16 when 2 less than or equal to x less than 4, capital F of x equal to 1 when x greater than or equal to 4. What is the probability that a person will have to wait more than 2 minutes? More than 2 minutes wait பண்றதுக்கு probability என்ன? That means we have to calculate p of x greater than 2. 2 நிமிஷத்துக்கு மேல. ஸோ p of x greater than 2 நம்ம வந்து எப்படி எழுதிக்கலாம்னு கேட்டாக்கா 1 minus p of x less than or equal to 2 எழுதிக்கலாம். ஏன் இந்த ஃபார்மேட்டில் எழுதிட்டேன்னாக்கா ப்ராபபிலிட்டி இதெல்லாம் டென்சிட்டி ஃபங்க்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. டென்சிட்டி ஃபங்க்ஷன்லேருந்து ப்ராபபிலிட்டி கேட்டாக்கா பி ஆஃப் ஏ லெஸ் நார் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் நார் டு பின்னாக்கா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கொடுத்தாக்கா பி மைனஸ் ஆஃப் ஏ. அதே டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாக்கா எக்ஸ் அப்புறம் தான் அப்பர் லிமிட் கேபிட்டல் எஃப் எக்ஸ் வரப்போகுது. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தா கேபிட்டல் எஃப் கொடுத்துருந்தாக்கா ஜஸ்ட் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஆனால் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா என்ன less than or equal to a யூஸ் பண்ண முடியும், f of a யூஸ் பண்ணலாம். அப்படின்னாக்கா f of x பண்ணலாம். ஸோ f of a அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? p of x less than or equal to a அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோம்னாக்கா நமக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்னு கேட்டிங்கனாக்கா p of x less than or equal to a அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ p of x greater than less than or equal to அடிக்கலாம். ஸோ p of 2 எந்த இன்டர்வல் இருக்குது? இந்த இன்டர்வல் இருக்குது. அதுக்காண்டி ஃபங்க்ஷன் என்ன? x ஸ்கொயர் பை 16. அதில் போய் 2 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ரெடி. நெக்ஸ்ட் p of x less than 2. p of x less than or equal to 2 அப்படின்னாலும் p of x less than 2னாலும் ஒன்று தான். ஏன்னா டென்சிட்டி ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் டினாமினேட்டரில் p of x less than a அப்படின்னாலும் p of x less than or equal to a அப்படின்னாலும் சேம் இது டென்சிட்டிக்கு. மாஸ் ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஈக்குவலாக இருக்காது. சரிங்களா? ஆனால் டென்சிட்டி ஃபங்க்ஷனாக தான் ஈக்குவலாக இருக்கும். ஸோ p of x less than 2 அப்படிங்கிறது f of 2. f of 2 அப்படின்னாக்கா 2 எந்த இன்டர்வல் இருக்குது? தேர்ட் இன்டர்வல் சேம் வேல்யூ போய் அப்ளை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஆன்சர். அடுத்து 1 to 2 அப்படின்னாக்கா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுங்கிறனால அப்பர் லிமிட் 2 எந்த இன்டர்வல் இருக்குது? இந்த இடத்துல இருக்குது 2 அப்ளை பண்ணுங்க. 1 இதில் அடுத்து 1 f of 1 எந்த இன்டர்வல் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த இன்டர்வல் இருக்கும். ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன் வந்து x by 8 போய் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு தேவையான ஆன்சர். இதெல்லாம் நம்ம 11th and 12th ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ். தட்ஸ் ஆல். For any continuous distribution, mean deviation is least when measured from மீடியன். இது ஆல்ரெடி நம்ம ரிசல்ட்டாக கொடுத்துருக்கோம். திருப்பியும் ரிசல்ட்டுக்கு எழுதியிருக்கேன். வேறு தட்ஸ் ஆல். வேறு எதுவும் கிடையாது அதில். ஃபார் எ பைவேரியட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய், ஒரு பைவேரியட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்லையும் ஒய்லையும் கொடுத்துருக்கேன். சரிங்களா? கொடுத்துட்டு என்னென்ன கேட்டிருக்கோம்னாக்கா p of x less than or equal to 1, y is equal to 2 கேட்டிருக்கேன். p of x less than or equal to 1 கேட்டிருக்கேன். p of y less than or equal to 3 கேட்டிருக்கேன். p of x less than 3, y less than or equal to 4 கேட்டிருக்கோம். சரி, ஓகே, ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கான மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் எழுதிருங்க. x is equal to what are the values of x? Values of x are 0, 1, 2. So 0 x is equal to 0, 1, 2க்கு கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னாக்கா இந்த ரோல உள்ள எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணி எழுதணும்னாக்கா அதான் p of x equal to 0. That means p of 0. அதுமாரி x is equal to 1ல உள்ள எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணிப்போம்னாக்கா this is p of 1, this is p of 2. ஸோ p of 1, p of 0, p of 1, p of 2 வேல்யூ வந்துருச்சு. அடுத்து வெர்டிகலாக ஆட் பண்ணிங்கனாக்கா இதுதான் y வேல்யூஸோட ப்ராபபிலிட்டி. சரிங்களா? That means p of 1, இது வந்து p of 1, this is p of 2, this is p of 3, this is p of 4, this is p of 5 and this is p of 6. இது y அப்படிங்கிற ரேண்டம் வேரியபிள் ப்ராபபிலிட்டிஸ் எல்லாம் இங்கே எழுதியிருக்கேன். x அப்படிங்கிற ரேண்டம் வேரியபிளோட ப்ராபபிலிட்டிஸ் எல்லாம் இங்கே எழுதியிருக்கேன். எப்படி ஹரிசாண்டலாக ஆட் பண்ணிட்டு போட்டிங்கனாக்கா மார்ஜினல் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் x, வெர்டிகலாக அவ்வளோ வேல்யூஸ் ஆட் பண்ணி போட்டிங்கனாக்கா மார்ஜினல் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் y. தட்ஸ் ஆல். இதில் p of x less than or equal to 1, y is equal to 2 அப்படின்னாக்கா y is equal to 2 எங்கே இருக்குது? இதில் பாருங்க,
இதான y is equal to 2. ஓகே ரைட். y is equal to 2. x ஓட வேல்யூ less than or equal to 1. அப்போ x ஓட வேல்யூ less than or equal to 1 அப்படின்னாக்கா என்னென்ன வேல்யூ எடுத்துக்கலாம்னு கேட்டிங்கனாக்கா 0 எடுத்துக்கலாம், 1 எடுத்துக்கலாம். அப்போ அதுக்கான கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டிஸ் 0, 1/16 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போட்டிங்கனாக்கா வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ எக்ஸ் லெஸ் நார் ஈக்குவல் டு 1, ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னாக்கா எக்ஸோட வேல்யூ 0ல ஸ்டார்ட் பண்ணுதா, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 2, எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு 2. அப்போ 0,2க்கு ப்ராபபிலிட்டி 0, 1,2க்கு ப்ராபபிலிட்டி 1/16 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர். பி ஆஃப் எக்ஸ் லெஸ் நார் ஈக்குவல் டு 1 அப்படின்னாக்கா எக்ஸோட வேல்யூஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, 0ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது அந்த ஹரிசாண்டலாக உள்ள எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணி வரதான். தட் மீன்ஸ் 8/3/2. பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது எக்ஸ் ஈக்குவல் டு 1ல உள்ள அந்த ஹரிசாண்டல் ரோல உள்ள எல்லா செகண்ட் ரோல எல்லா எலமெண்ட்ஸையும் ஆட் பண்ணி வந்த ப்ராபபிலிட்டி 10/16. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போட்டோம்னா உங்களுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் ஒய் லெஸ் நார் பி ஆஃப் ஒய் லெஸ் நார் ஈக்குவல் டு 3. ஒய் லெஸ் நார் ஈக்குவல் டு 3னாக்கா ஒய்யோட வேல்யூஸ் வந்து 1, 2, 3. ஸோ பி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 1, பி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 2, பி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 3. அதோட ப்ராபபிலிட்டிஸ் அந்த வெர்டிக்கல் காலம் வேல்யூஸை கூட ஆட் பண்ண அந்த ப்ராபபிலிட்டிஸ் தான் அதோட ப்ராபபிலிட்டி. ஸோ 3/32, 3/32, 1/64 ஆட் பண்ணோம்னாக்கா 23/64. நெக்ஸ்ட் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 3, ஒய் லெஸ் நார் ஈக்குவல் டு 4. இப்போ எக்ஸ் லெஸ் தென் 3, ஒய் லெஸ் நார் ஈக்குவல் டு 4னா ஃபர்ஸ்ட் லெஸ் நார் ஈக்குவல் டு 4 ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. எக்ஸ் லெஸ் தென் 3னாக்கா எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஸோ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் லெஸ் நார் ஈக்குவல் டு 4. P of x equal to 1, y less than or equal to 4, P of x equal to 2, y less than or equal to 4. அப்போ x value 0, y value up to 4 வரைக்கும், x value 0, y value up to 4 வரைக்கும் அப்படியே ஆட் பண்ணி போடுங்க. 0 plus 0 plus 1/32 plus 2/32 ஆட் பண்ணிங்கனாக்கா இந்த ஆன்சர். அடுத்து x is equal to 1, y less than or equal to 4. x ஓட வேல்யூ 1, y value up to 4 வரைக்கும் அப்படியே ஆட் பண்ணி போட்டுருங்க. இந்த வேல்யூ இப்படி வந்துடும். x is equal to 2, y less than or equal to 4. x ஓட வேல்யூ 2ல y value up to 4 வரைக்கும் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா அந்த வேல்யூ. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னாக்கா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்னாக்கா P of x less than 3, y less than or equal to 4. ஸோ கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படின்னாக்கா ஜஸ்ட் அவங்களே ஒரு பாக்ஸை கொடுத்துட்டு ஈஸியாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். 1 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம், கேட்கக்கூடாதுன்னு இல்லை. ஃபார் தி ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் 2 ரேண்டம் வேரியபிள்ஸ் x and y, ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனை கொடுத்தாங்க. இன்னும் சொல்ல போனாக்கா மார்ஜினலையும் அவங்களே கொடுத்துட்டாங்க. சரிங்களா, இது வந்து மார்ஜினல் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், இது வந்து மார்ஜினல் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய், மார்ஜினல் ஃபங்க்ஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ டேரெக்டாக கொஸ்டின்லேருந்தே மார்ஜினல் ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிடுறோம். எக்ஸ் அதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ, ஒய் அதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ எழுதியாச்சு. நெக்ஸ்ட் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஆஃப் தி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய், அதோட மீனிங் என்னன்னாக்கா பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய், த ஹோல் டிவைடட் பை பி ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய். இதில் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 கிவன் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1னா மீனிங் என்ன? தட் மீன்ஸ் பி ஆஃப் 1, 1 பை that means P of x equal to 1, y is equal to 1, the whole divided by P of y is equal to 1. இப்போ P of 1, 1னா x value 1, y value 1 இருக்கிற இடத்துல ப்ராபபிலிட்டி என்ன இருக்குது? x value 1, y value 1 இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு ப்ராபபிலிட்டி 4/16 இருக்குங்களா, அதை நியூமரேட்டரில் போட்டுடணும். இல்லையாச்சுங்களா? P of y is equal to 1ங்கிறது y value 1ல உள்ள அந்த காலத்தை பூரா ஆட் பண்ணி வந்த ப்ராபபிலிட்டி. அதான் P of y is equal to 1. ஆன்சர் என்ன? 11/36. அதை டினாமினேட்டரில் எழுதிடணும். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். சரிங்களா? P of x is equal to 2 given y is equal to 1 னாக்கா x value 2, y value 1. So P of 2, 1 the whole divided by P of y is equal to 1. So y value 1, அப்போ x y is equal to 1ல உள்ள எல்லா காலத்தில் உள்ள எல்லா வேல்யூ ஆட் பண்ணோம்னாக்கா P of y is equal to 1. x value 2, y value 1ல கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி என்னவோ அந்த ப்ராபபிலிட்டி எழுதிருங்க, உங்களுக்கு தேவையான ஆன்சர். ஸோ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சாச்சு. மார்ஜினல், இதுவும் மார்ஜினல் முடிஞ்சிடுச்சு ப்ராப்ளம். நெக்ஸ்ட், if x and y are two random variables having joint density function f of x comma y is equal to 1/8 into 6 minus x minus y, 0 less than or equal to x less than 2, comma 2 less than or equal to y less than 4, 0 otherwise. Find P of x less than 1 intersection y less than 3, and find P of x plus y less than 3. Find P of x less than 1 given y less than 3. ஸோ இதில் ஃபஸ்ட்டு சம் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. செகண்ட் சம்மில் வந்து நம்ம ப்ராப்ளம் இதுக்கான டயக்ராம் ட்ரா பண்ணோம்னாக்கா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வேறு எதுவும் இல்லை செகண்ட் சம் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறது பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1, ஒய் லெஸ் தென் 3. எக்ஸ் லெஸ் தென் 1னாக்கா லிமிட் ஆஃப் தி எக்ஸ் என்னன்னு கேட்டிங்கனாக்கா 0 to 2. அப்போ எக்ஸோட அப்பர் லிமிட் கொடுத்துருக்காங்க, அப்போ லோயர் லிமிட் கொடுக்கல, லோயர் லிமிட் கொஸ்டின்லேருந்து எடுத்துங்க. அப்போ 0 to 1 அதுமாரி
ஒய்யோட அப்பர் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஒய்யோட அப்பர் லிமிட் 3ன்னு கொடுத்துருக்காங்க. லோயர் லிமிட் இதில் கொடுக்கல. அப்போ கொஸ்டினில் லோயர் லிமிட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா 2. அப்போ 2 to 3. ஸோ இன்டகிரல் 0 to 1, இன்டகிரல் எக்ஸ் லிமிட் வந்து 0 to 1, ஒய் லிமிட் வந்து 2 to 3. டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஜாயிண்ட் டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 1/8 இன்ட்டு 6 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் டிஎக்ஸ் டிஒய். ஸோ ஃபஸ்ட்டு எதை பொறுத்து வேணாலும் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணி எக்ஸோட அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணி ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதை ஒழையை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணி அப்பர் லிமிட் லோயர் ரெண்டுமே ஃபைனைட் நம்பர்ஸாக இருக்கிறதுனால ரெண்டுமே நம்பர்ஸாக வேரியபிள்ஸாக இருக்கிறனால நம்பர்ஸாக இருக்கிறனால எதை பொறுத்து வேணாலும் ஃபஸ்ட் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்டெகிரேட் பண்ணினா உங்களுக்கு ஆன்சர்னா வந்துடும் 3/8. தட்ஸ் ஆல். அடுத்து பி ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் லெஸ் தென் 3 இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல எக்ஸ் பிளஸ் ஒய் லெஸ் தென் 3 அப்படிங்கிறப்ப நம்ம ஏன் லிமிட்டை இப்படி செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு டயக்ராமேட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோம்னாக்கா இந்த ப்ராப்ளம் ஏன் வந்து எக்ஸோட லிமிட் 0 to 1 எடுத்தோம் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ அதனால பி ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் லெஸ் தென் 3க்கு லிமிட் ஆஃப் த இன்டெகிரேஷன் ஏன் இப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்கு நம்ம டயக்ராம் தெரிஞ்சே ஆகணும். ஸோ டயக்ராம் போகிறேன். ஓகே. அடுத்து எக்ஸ் பிளஸ் ஒய் லெஸ் தென் 3. எக்ஸ் பிளஸ் ஒய் லெஸ் தென் 3னா ஃபர்ஸ்ட் எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படிங்கிற ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுங்க. ஐ எம் கோயிங் டு ட்ரா இஸ் ஈக்குவல் டு 3. எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3னா எக்ஸ் ஈக்குவல் டு 0னு அப்ளை பண்ணோம்னாக்கா ஒய்யோட வேல்யூ 3னு வரும். ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு அப்ளை பண்ணோம்னாக்கா நமக்கு எக்ஸோட வேல்யூ 3னு வரும். அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல வந்து எக்ஸ் ஆக்சிஸை 0 0 1 2 3 1 2 3 இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எக்ஸ் ஆக்சிஸை 3ல கட் பண்ணும், ஒய் ஆக்சிஸையும் 3ல கட் பண்ணும். சரிங்களா? ஸோ அப்போ ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி லைன் ட்ரா பண்ணிடலாம் நம்ம. ஓகே. இந்த லைன் தான் எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படிங்கிற லைன். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் லெஸ் தென் 3னா இந்த லைனுக்கு கீழே உள்ள எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் எக்ஸ் கோஆர்டினேட்டையும் ஒய் கோஆர்டினேட்டையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா லெஸ் தென் 3 தான் வரும். வேணா செக் பண்ணி பார்த்துக்கங்க. இந்த லைன் மேலே எந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணாலும் அதோட எக்ஸ் கோஆர்டினேட்டையும் ஒய் கோஆர்டினேட்டையும் ஆட் பண்ணிங்கனாக்கா 3 வரும். இந்த லைனுக்கு மேலே எடுத்தாலும் அது எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ஆட் பண்ணினா கிரேட்டர் தன் 3 வரும். நான் ஏன் ஃபர்ஸ்ட் குவார்டரில் மட்டும் போட்டிருக்கேனாக்கா கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் டென்சிட்டி ஃபங்க்ஷன். சரிங்களா? டென்சிட்டி ஃபங்க்ஷன்னா அது பாசிட்டிவாக தான் இருக்கும், நெகட்டிவ் வராது அதுக்கெலாம். அப்போ இதுக்கு மேலே பார்த்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் குவார்டரில் இதில் உள்ள எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ஆட் பண்ணோம்னாக்கா கிரேட்டர் தன் 3 வரும். இதுக்கும் கீழே இந்த லைனுக்கும் கீழே ஃபர்ஸ்ட் குவார்டரில் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ஒரு பாயிண்ட் எடுத்து எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா லெஸ் தென் 3 வரும். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் லெஸ் தென் 3னாக்கா இதுக்கும் கீழே. அப்போ இதுக்கும் கீழே அப்படிங்கிறப்ப நீங்கள் எக்ஸோட என்ன அப்படின்னு கேட்டினாக்கா எக்ஸ் டேக்ஸ் வேல்யூஸ் ஃப்ரம் 0 to 3. எக்ஸோட வேல்யூ 0லேருந்து 3 வரைக்கும், 0 to 3. ஒய்யோட வேல்யூ வந்து இந்த இடத்துல 0ங்களா, 0லேருந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வரைக்கும். இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் ஒய்யோட வேல்யூ என்ன? ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3 மைனஸ் எக்ஸ். சாரி, ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் எக்ஸ். ரைட், ஓகே, ரைட்டுங்களா? ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் எக்ஸ். அப்போ எக்ஸோட லிமிட் வந்து 0 to 3, ஒய் வேல்யூ வந்து 3 to 3, ஒய் வேல்யூ வந்து 0 to 3 மைனஸ் எக்ஸ் அப்படி தானே இருக்கணும். அப்படின்னாக்கா நம்ம ஃபர்தராக எதையும் பார்த்தாகணும் அப்படின்னு கேட்டினாக்கா ஃபங்க்ஷனில் எக்ஸோட ரேஞ்ச் எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்குது, ஒய்யோட ரேஞ்ச் எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்குது அதையும் பார்த்தாகணும். சரிங்களா? அப்படிங்கிறப்ப டோட்டலாக நம்மளால் எடுக்க முடியாது. அப்போ அந்த ஆர்டினேட்ஸுக்கு டயக்ராம் நம்ம போடலாம். எக்ஸோட வேல்யூ என்ன? 0 to 2. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது ஆர்டினேட்ஸ். லைன் ட்ரா பண்ணிடலாமே நம்ம. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது ஒய் ஆக்சிஸ் தான். அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, இதுதான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிற லைன் தான். சரிங்களா? இந்த லைன் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிற லைன். ஓகே, ரைட். அடுத்து வேற என்ன ட்ரா பண்ணணும் நம்ம அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆப்சிஸா ஒய்யோட வேல்யூ ஒய் இஸ் ஈக்குவல் டு 2, ஒய் இஸ் ஈக்குவல் டு 4ங்களா. ஒய்யோட வேல்யூ 2 அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு ஹரிசாண்டல் லைன். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 2, ஒய் இஸ் ஈக்குவல் டு 2. திஸ் இஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2. இந்த இடத்துல 2ன்னு எடுத்துக்கோங்க, அதான் பெட்டராக இருக்கும். அடுத்து ஒய் இஸ் ஈக்குவல் டு 4, ஒய் இஸ் ஈக்குவல் டு 4, 3க்கு மேலே வந்திருக்கும்.
Okay, that's all. This is y is equal to 4. Y is equal to 4. This is y is equal to 2. அப்ப எனக்கு y ஓட வேல்யூ வந்து இந்த இந்த போர்ஷன்ல தான் நான் செலக்ட் பண்ணி ஆகணும். இதுல இந்த போர்ஷனுக்குள்ள தான் செலக்ட் பண்ணி ஆகணும். அப்ப இந்த போர்ஷன்ல தான் நான் y எடுத்தாகணும் அப்படிங்கிறப்ப, நான் எனக்கு குடுத்திருக்க கண்டிஷன சாட்டிஸ்ஃபை பண்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் எதுக்குள்ள தான் வரும்னு கேட்டீங்கன்னாக்கா, இதுக்குள்ள தான் வரும். ஏன்னா, இந்த இடத்துல x + y <3 y யோட வேல்யூ 2 விட பெருசா இருக்குங்களா? அப்ப இந்த போர்ஷன் மட்டும் தான் எனக்கு வர மாரி இருக்கும். சரிங்களா? அப்ப நான் y லிமிட் எப்படி செலக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா, 2 to 3 - x சரிங்களா? y லிமிட் வந்து 2 to 3 - x சிம்பிளா இன்னும் ஈஸியா சொல்லணும்னாக்கா, y யோட லோயர் லிமிட்ல இருந்து செலக்ட் பண்ணிட்டோம். ரைட், ஓகே. அப்பர் லிமிட் ஏன் இங்க வந்து 0 to 1 வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இங்க y வேல்யூ 2ன்னு எடுத்துட்டீங்களா? ஏன்னா இங்க இருக்குது x plus y less than 3 இருக்கு. x plus y less than 3 அதை ஈக்குவல்ட்டா மாத்துக்குங்க. x plus y is equal to 3ல y ஓட வேல்யூவை 2ன்னு அப்ளை பண்ணோம்னா x plus 2 is equal to 3 அப்படின்னாக்கா x is equal to 3 minus 2 x is equal to 1. அப்ப x ஓட வேல்யூனா வந்துடும் நமக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா 1 வந்துடும். அதனால தான் இந்த இடத்துல x லிமிட் என்ன செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 0 to 1. ஸோ x plus y less than 3 அப்படின்னாக்கா x லிமிட் என்ன அப்படின்னு கேட்டீங்க இன்டெக்ரல் லிமிட் ஆஃப் x வந்து 0 to 1. லிமிட் ஆஃப் y என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 2 to 3 - x. ஏன் 2 to 3 - x அப்படிங்கிறதுக்கான விளக்கமும் நம்ம சொல்லியாச்சு. சரிங்களா? இந்த இடத்துல y யோட வேல்யூ பூரா இந்த லைன்ல y யோட வேல்யூ பூரா என்ன நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 2. அடுத்து அது வரைக்கும் இந்த இடத்துல y யோட வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல உள்ள வேல்யூ எடுத்துக்க வேண்டியதான். ஸோ 2 to 3 - x. ஸோ x plus y less than 3னாக்கா ஒரு லிமிட்டை வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் xல கொண்டு போயிடுங்க. ஸோ லிமிட் ஆஃப் த இன்டகிரேஷன் 0 to 1 0 2 to 3 - x. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் உள்ள வந்து ஒய்யோட லிமிட்டுங்களா? அப்போ இந்த இன்டகிரேட் பண்ணும்பொழுது எப்படி இன்டகிரேட் பண்ணணும்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணி லோயர் லிமிட் 0னும் அப்பர் லிமிட் 1 அப்ளை பண்ணினாக்கா உங்களுக்கு தேவையான ஆன்சர் வந்துருச்சு. தட்ஸ் ஆல். ஸோ இப்போ பி ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் லெஸ் தென் 3 பி ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் லெஸ் தென் 1 அப்படிங்கிறப்ப மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம லிமிட்டை செலக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? எக்ஸ் லிமிட் செலக்ட் பண்ணுறதுக்கும் ஒய் லிமிட் செலக்ட் பண்ணுறதுக்கும் நம்ம அந்த கிராஃபிக்கலாக கொஞ்சம் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னாக்கா ரொம்ப சிம்பிளாகவே உங்களுக்கான ஐடியா கிடச்சிரும். ஏன் அந்த லிமிட் வந்து 0லேருந்து 1 வரைக்கும் வந்தோம். 0 to 2 எக்ஸோட வேல்யூ வந்து 0 to 2 தானே. 0 to 2 செலக்ட் பண்ணாமல் எதனால் நம்ம 0 to 1 அப்படின்னு செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான ஐடியா உங்களுக்கு ஈஸியாகவே கிடச்சிரும். ஒய்யோட லோயர் லிமிட்டை போய் அப்ளை பண்ணிங்கனாக்கா எக்ஸோட அப்பர் லிமிட் வந்து 1 வந்துடும். அவ்வளோதான் அந்த இடத்துல, வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1 கிவன் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னாக்கா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1 இன்டர்செக்ஷன் பி ஆஃப் ஒய் லெஸ் தென் 3 த ஹோல் டிவைடட் பை பி ஆஃப் ஒய் லெஸ் தென் 3 அப்படின்னு. ஸோ இதுக்கான ப்ராபபிலிட்டி ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். அதோட வேல்யூ போய் அப்ளை பண்ணுங்க. பி ஆஃப் ஒய் லெஸ் தென் 3 அப்படிங்கிறத பி ஆஃப் ஒய் லெஸ் தென் 3 எப்படி கண்டுபிடிக்கணும்னு இந்த கொடுத்துருக்கோம். சரிங்களா? பி ஆஃப் ஒய் லெஸ் தென் 3னாக்கா ஒய்யோட அப்பர் லிமிட் 3 கொடுத்துருக்காங்க. அப்போ லோயர் லிமிட் கொஸ்டின்லேருந்து செலக்ட் பண்ணிக்கணும். கொஸ்டின் ஒய்யோட லோயர் லிமிட் வந்து 2. அப்போ எக்ஸை பற்றி கொடுக்கவே இல்லைனாக்கா டோட்டலாக எக்ஸோட லிமிட்டை செலக்ட் பண்ணிக்கணும். டோட்டலாக எக்ஸோட லிமிட் என்ன? டோட்டலாக எக்ஸோட லிமிட் 0 to 2. ஸோ எக்ஸ் ரேஞ்சஸ் வந்து 0 to 2. ஒய்யோட வேல்யூ வந்து 2 to 3. இன்டகிரேட் பண்ணோம்னாக்கா உங்களுக்கு 5/8. ஸோ அந்த வேல்யூ கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு 3/5 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ஸோ இதில் வந்து நான் ஒரு 3 கொஷின்ஸ் கேட்டிருக்கேன். இதில் ஏதாவது ஒரு கொஷின் 1 மார்க்கில் கேட்கக்கூடாதெல்லாம் கிடையாது. தாராளமாக 1 மார்க்கில் கேட்கலாம். சரிங்களா? ரைட். இதே மாதிரியே அடுத்த கொஷின் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். Suppose that two-dimensional continuous random variable x, y has the joint probability density function f of x, y is equal to 6x square y, x 0 less than x less than y, 0 less than y less than y, and f of x, y is equal to 0 otherwise. So find p of 0 less than x less than 3/4, 1/3 less than y less than 2, and p of x plus y less than 1, p of x greater than y, p of x less than y given y less than 2. So first option question number A. 0 x ஓட லிமிட் வந்து 0 to 3/4, y ஓட லிமிட் வந்து 1/3 to 2. x lies between 0 to 3/4, y lies between 1/3 to 2. 1/3 to 2 கேட்டிருக்காங்க. பட் நமக்கு கொஸ்டினோட ஒய்யோட அப்பர் லிமிட்டே 1 தான். அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னு கேட்டிங்கனாக்கா 1/3 to 2க்கு பதிலாக 1/3 to 1ன்னு போட்டேன். அப்போ இதை வந்து ரெண்டாக பிரிக்கணும். ப்ளஸ் 1/3 to 1 போட்டு அடுத்து 1 to 2 அப்படின்னு போட்டோம்னாக்கா 1 to 2ன்னு போடுறப்ப ஃபங்க்ஷனை வந்து நான் என்னென்னு செலக்ட் பண்ணிக்கணும்? 0ன்னு செலக்ட் பண்ணிக்கணும். அப்போ இந்த டேர்ம் வந்து எனக்கு கேன்சல் ஆகிடும். சரிங்களா? அதை எழுதணுங்கிற அவசியம் கூட இல்லை. இங்கே ஒய் வேல்யூ எக்ஸ் வேல்யூ அப்பர் லிமிட் என்ன தான் கொடுத்துருந்தாலுமே அந்த அப்பர் லிமிட் வந்து கொஸ்டினோட அப்பர் லிமிட்டோட கம்பேர் பண்ணி பாருங்கள்.
கொஸ்டினோட அப்பர் லிமிட்டோட ஜாஸ்தியா போயிருந்ததுனாக்கா, கொஸ்டினோட அப்பர் லிமிட் என்னவோ அத மட்டும் நம்ம எழுதிக்கிட்டா போதுமானது இந்த இடத்துல. சரிங்களா? தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் எக்ஸ பொறுத்து இன்டகிரேட் பண்ணுங்க. எக்ஸோட லிமிட் அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒய்ய பொறுத்து இன்டகிரேட் பண்ணுங்க. ஒய்யோட லிமிட் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 3/8 அப்படின்னு முடியாந்துரும். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸ் பிளஸ் ஒய் லெஸ் தென் 1. அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் லெஸ் தென் 1னாக்கா எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னாக்கா எக்ஸ் வேல்யூ 1 ஒய் வேல்யூ 1 வரையா பாஸ் பண்ற ஸ்ட்ரெயிட் லைன் தான். சரிங்களா? எக்ஸ் பிளஸ் ஒய் லெஸ் தென் 3 ஏற்கனவே சம் ட்ரா பண்ணோமா, அதே கான்செப்ட் தான் இங்கேயும். சரிங்களா? ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் லெஸ் தென் 1 அப்படிங்கிறப்ப எக்ஸோட லிமிட் வந்து என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ இந்த இடத்துல அப்பர் லிமிட் வரப்ப இது ரொம்ப ஈஸியா போச்சு. ஒய்யோட லோயர் லிமிட் 0 தானே. இப்போ ஒய்யோட லோயர் லிமிட் 0னா எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1ல போய் அப்ளை பண்ணோம்னாக்கா எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1. ஒய்யோட லோயர் லிமிட் 0 அப்ளை பண்ணா எக்ஸ் வேல்யூ 1ங்களா, அப்போ அதான் எக்ஸோட அப்பர் லிமிட். ஈஸியா வந்துச்சு. அந்த இடத்துல வந்து போன ப்ராப்ளத்துல ஒய் வேல்யூ வந்து இங்க 2ன்னு இருந்துச்சு. அந்த 2 கொண்டு போய் அப்ளை பண்ணும்பொழுது எக்ஸோட அப்பர் லிமிட் வந்துச்சுங்களா. அதனால இங்க 0ன்னு இருக்கிறனால டைரக்டா எக்ஸோட எக்ஸ் வேல்யூ வந்து 0 to 1 வந்துருது. ஸோ இந்த லிமிட்டை செலக்ட் பண்ணும் பொழுது எக்ஸ் லிமிட்டை செலக்ட் பண்ணும் பொழுது கேர்ஃபுல்லா இருந்துங்க. ஒய் லிமிட் 0 to 1 - x. அதுக்கப்புறம் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர்ஸ் வந்துடும். இதுக்கு வந்து டயக்ராம் ட்ரா பண்ணணும். நான் ட்ரா பண்ணல. டயக்ராம் நீங்க பார்த்துக்கலாம். நீங்க ஒர்க் அவுட் பண்ண ஒரு சம்முக்கு 2 சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ. திஸ் இஸ் த லைன் எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் டு 1. ஸோ எக்ஸோட ரேஞ்ச் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, 0லேருந்து 1 வரைக்கும். இது 0, இது 1, இதுவும் 0, இதுவும் 1 தான். சரிங்களா? ஸோ எக்ஸ் வேல்யூ 0 to 1, ஒய் வேல்யூ வந்து 0 to 1 - x. ஏன்னா இந்த இடத்துல ஒய்யோட வேல்யூ என்ன வரும்னு கேட்டிங்கனாக்கா 1 - பூரா ஒய் வேல்யூ 1 - x. அப்போ ஒய் வேல்யூ 0 to 1 - x போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. தட்ஸ் ஆல். P of x greater than y. x greater than y அப்படிங்கிறத y less than x எழுதிக்கலாங்களா? x greater than y அப்படின்னாக்கா that means y is less than x. ஓகே. அப்ப x லிமிட்டை பற்றி பேசல. அப்ப லிமிட் ஆஃப் x வந்து அப்படியே கொடுத்துட வேண்டியதான் 0 to 1. ஒய்யோட லிமிட் வந்து 0லேருந்து x வரைக்கும். சரிங்களா? ஒய் வந்து ஒய்யோட அப்பர் லிமிட் வந்து x, லோயர் லிமிட் கொடுக்கல. அப்போ ஒய்யோட லோயர் லிமிட் வந்து 0. ஸோ 0 to x. ஸோ P of x greater than y னாக்கா x லிமிட் 0 to 1, y லிமிட் 0 to x. ஏன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா தெளிவா இருக்குது. x greater than y means y less than x. அப்போ ஒய்யோட அப்பர் லிமிட் நமக்கு என்னன்னு கேட்டிங்கனாக்கா x போட்டுருணும். லோயர் லிமிட் கொஸ்டின்ல 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர். ஸோ P of x less than 1 given y less than 2 அப்படின்னாக்கா அதுக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதிருங்க. ஸோ அப்போ அடுத்து அந்த ஃபார்முலாவில் என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி எழுதிருங்க. P of y less than 2 அப்படின்னாக்கா எக்ஸ் லிமிட் கொடுக்கல. அப்போ எக்ஸோட டோட்டல் ஃபுல் லிமிட்டையும் எடுத்துக்கணும். ஒய் லிமிட் வந்து 0லேருந்து 2 வரைக்கும் இருக்குது. ஆனால் டோட்டலாகவே கொஸ்டினில் ஒய்யோட லிமிட் வந்து எதுலேருந்து இது வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா 0லேருந்து 1 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த ஸ்டெப்லேயே நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒய் லெஸ் தென் 2 அப்படின்னாக்கா எக்ஸ் லிமிட் 0 to 1, ஒய் லிமிட் 0 to 1 போட்டுக்கலாம். போட்டிங்கனாக்கா உங்களுக்கு டோட்டல் ப்ராபபிலிட்டியே வந்துடுது. டோட்டல் ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து 1. The joint probability density function of a two-dimensional random variable x comma y is given by f of x comma y is equal to 2 when 0 less than x less than y, comma 0 less than y less than x, and f of x comma y is equal to 0 elsewhere. Find the marginal density function of x and y. Find the conditional density function of y given x is equal to x and the conditional density function of x given y is equal to y. Check the independency of the x and y. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னாக்கா மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னாக்கா ஃபார்முலா இன்டெக்ரல் -∞ to +∞ f ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இன்ட்டு டிஒய். ஓகே, இந்த இடத்துல எக்ஸ்ன்னு கொடுத்துட்டேன், மாற்றிக்கங்க. இந்த இடத்துல டிஒய். இப்போ டிஒய் அப்படின்னாக்கா லிமிட் ஆஃப் ஒய் செலக்ட் பண்ணுறோம். இதில் செலக்ட் பண்ணும் பொழுது இந்த கொஸ்டினுக்கான கரஸ்பாண்டிங் டயக்ராம் போட்டுருந்தோம்னா நமக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 0 less than x less than y சொல்லியிருக்காங்க. சரி, ரைட், ஓகே. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா 0 less than x less than y சொல்லியிருக்காங்க. 0 less than x less than y. அப்போ சாரி 0 less than y less than x, y less than x சொல்லியிருக்காங்க. அப்போ y less than xனா முதல்ல y is equal to xக்கு லைன் ட்ரா பண்ணுங்க. ஸோ இதான் y is equal to x. சரிங்களா? இந்த லைன் தான் ஆரிஜின் வழியாக பாஸ் பண்ணணும், 45 டிகிரியில் இருக்கணும். அதான் y is equal to x அப்படிங்கிற லைன். ஸோ ட்ரா பண்ணிட்டேன். y is equal to x அப்படிங்கிற லைன் ட்ரா பண்ணிட்டேன். அப்புறம் எனக்கு இருக்கிற ஆர்டினேட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா x is equal to 1, x is equal to 1 அப்படிங்கிற ஆர்டினேட் நான் ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன். சரிங்களா? இப்போ
y லெஸ் தென் எக்ஸ் அப்படிங்கிறது இந்த போர்ஷன் தான். இந்த போர்ஷன் இந்த எக்ஸோட லிமிட் வந்து 0லேருந்து 1க்குள்ள இருக்கணும். ஒய்யோட லிமிட் வந்து 0லேருந்து எக்ஸ்குள்ள இருக்கணும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற போர்ஷன் வந்து இந்த போர்ஷன் தான். சரிங்களா? இந்த போர்ஷன்ல உள்ள எல்லா நம்பரும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேங்களா? ரைட். ஓகே. இந்த போர்ஷன் தான். 0 இந்த போர்ஷன்ல எக்ஸோட வேல்யூ வந்து 0லேருந்து 1 வரைக்கும் இருக்கும். இந்த போர்ஷன்ல எல்லா இடத்துலயும். ஒய்யோட வேல்யூ வந்து 0லேருந்து எக்ஸ் வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? ஒய் வேல்யூஸ் எல்லாமே இந்த இடத்துல 0லேருந்து எக்ஸ் வரைக்கும் இருக்கும். தட்ஸ் ஆல். ஓகே. இப்ப நம்ம கண்டுபிடிக்கலாம். dy லிமிட் எடுத்துக்கணும். ஒய்யோட லிமிட் எதுலேருந்து வரைக்கும் பாருங்க. ஒய்யோட லிமிட்டுங்கன்னா நீங்க வெர்டிகலா பார்க்கணும். சரிங்களா? இந்த வெர்டிகல் லைன் எல்லாத்துலயுமே லோயர் லிமிட் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா 0. அப்பர் லிமிட் என்ன? எக்ஸ். அப்ப 0 to எக்ஸ். சரிங்களா? இந்த டயகிராம்ல இருந்து தான் நம்ம லிமிட் ஆஃப் ஒய்யை சூஸ் பண்றோம். சரிங்களா? இப்போ லிமிட் ஆஃப் ஒய் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 0 to எக்ஸ். ஏன்னா நமக்கு ஆன்சர் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ல வரணும். சரிங்களா? ஸோ அதனால இந்த போர்ஷன்ல லிமிட் ஆஃப் ஒய் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா லிமிட் வந்து இதுலேருந்து இது வரைக்கும் லோயர் லிமிட் வந்து 0, அப்பர் லிமிட் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வரைக்கும். அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல ஒய்யோட வேல்யூ என்ன? எக்ஸ். அப்போ லிமிட் ஆஃப் ஒய் வந்து 0 to எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் 2 dy இன்டெகிரேட் பண்ணீங்கன்னாக்கா 2x இப்படி வந்துருச்சு. ஸோ மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் வந்துருச்சு. அடுத்து மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் ஃபார்முலா இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இன்ட்டு டிஎக்ஸ். அப்போ எக்ஸோட லிமிட் இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸோட லிமிட் என்ன? ஹரிசாண்டலாக பார்க்கணும். சரிங்களா? ஹரிசாண்டலாக பார்க்குறப்ப அப்பர் லிமிட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அப்பர் லிமிட் லோயர் லிமிட் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? இந்த லைனில். அப்போ லோயர் லிமிட்ல இந்த லைனில் எக்ஸ்னு கேட்டிங்கனாக்கா ஒய். ஸோ அப்போ இந்த போர்ஷனில் எக்ஸோட அப்பர் லிமிட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா 1, எக்ஸோட லோயர் லிமிட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒய். சரிங்களா? ஸோ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டிஎக்ஸுக்குன்னா எக்ஸ் லிமிட் எடுத்தணும். அப்போ எக்ஸ் லிமிட் வந்து ஒய் டு 1. இந்த போர்ஷனுக்கு ஹரிசாண்டலாக பார்க்குறோம். ஹரிசாண்டலாக பார்க்குறப்ப எனக்கு அப்பர் லிமிட் வந்து 1, லோயர் லிமிட் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது. அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் எக்ஸோட வேல்யூ வந்து ஒய். ஸோ ஒய் டு 1. ஸோ இன்டெகிரேட் பண்ணிட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் வந்துட போகுது. சரிங்களா? அதுக்கான ரீசனும் இங்கே கொடுத்து முடிச்சிருக்கேன். ஓகேங்களா? ரைட். ஸோ எனக்கு என்ன வந்துருச்சு? எஃப்எக்ஸ் வந்துருச்சு, எஃப்ஐ வந்துருச்சு. அடுத்து கண்டிஷனல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் ஒய் கிவன் எக்ஸ். எஃப் ஆஃப் ஒய் கிவன் எக்ஸ்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் பை எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கொடுத்துட்டாங்க 2. எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ தான் டென்சிட்டி ஃபங்க்ஷன் மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். 2x சிம்பிளை பண்ணோம்னாக்கா 1 by x. சரிங்களா? அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய். எஃப் ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய்க்கு ஃபார்முலா கொடுத்துருக்கோம். அந்த ஃபார்முலாவை நம்ம ஏற்கனவே எழுதி போட்டிருக்கோம். அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணிட்டு அந்த ஃபார்முலாவுக்கு தேவையானது கொஸ்டினில் இருக்குது, கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். சப்ஸ்டிட் பண்ணிங்கனாக்கா 1 by 1 minus y அப்படின்னு வந்துருச்சு. ஓகே ரைட். இது ரெண்டு இண்டிபெண்டா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. இண்டிபெண்டா வரணும்னா கண்டிஷன் என்ன? அந்த மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன வரணும் அப்படின்னாக்கா ஜாயின்ட் டென்சிட்டி ஃபங்க்ஷன் வரணும். ஓகேங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வரணும். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் 2 அது வரல. அப்படிங்கிறதுனால நான் என்ன சொல்லிடலாம்? எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் நாட் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். ரைட். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் த joint distribution of x and y is given by போன ப்ராப்ளம்ல டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்தாங்க, இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் ஒய் பிளஸ் இ பவர் மைனஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் when x greater than 0 comma y greater than 0 and capital F of x comma y is equal to 0 elsewhere. Find the marginal density function of x, marginal density function of y. Or x and y are independent. Find p of x less than or equal to 1, intersection y less than or equal to 1 and p of x plus y less than or equal to 1. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்லேருந்து டென்சிட்டி ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 2 times பார்ஷியல் டெரிவேட்டிவ் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் டோ ஒய் அப்படியே பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக ஜாயின்ட் டென்சிட்டி ஃபங்க்ஷன் கிடச்சிரும். ஸோ வாட் இஸ் ஜாயின்ட் டென்சிட்டி ஃபங்க்ஷன்? ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய். ரைட். ஓகே. இந்த இ பவர் மைனஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய்யை நம்மளால எப்படி எழுதிட முடியும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இ பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் தட் இஸ் ஈக்குவல் இ பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் தட் இஸ் ஈக்குவல் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் function of x into function of y எழுதினாக்கா இதான் marginal density function of x, marginal density function of y. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அலோன் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் அலோன் அப்படின்னு எழுதிட்டோம். அப்போ அதான் மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய். ஸோ வாட் இஸ் எஃப்எக்ஸ் ஆஃப் எக்ஸ்? எஃப்எக்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் அண்ட் எஃப்ஐ ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஒய். ஸோ
இது ரெண்டும் தான் மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன். சரிங்களா? அது அந்த இடத்துல நான் சொல்லாம விட்டுட்டேன். நோட் பண்ணிக்கங்க. ஸோ எனக்கு ஜாயிண்ட் டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து என்ன வந்திருக்கு? e⁻−(x + y) ஜாயிண்ட் டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஃபங்ஷன் ஆஃப் x, ஃபங்ஷன் ஆஃப் yன்னு வந்துருச்சு. ஸோ அதனால அந்த xம் yயும் நம்ம என்னன்னு சொல்லிடலாம்? இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்து p of x less than or equal to 1 intersection y less than or equal to 1. அப்ப லோயர் லிமிட் வந்து ரெண்டுக்குமே 0 கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. f of x, y வந்து e⁻. இதை வந்து நம்மளால ஃபங்ஷன் ஆஃப் எக்ஸ் ஃபங்ஷன் ஆஃப் ஒய்னு பிரிக்க முடிஞ்சதுனால இந்த மாதிரி இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். பிரிக்க முடியல அப்படின்னாக்கா அப்படியே வச்சு தான் இன்டெகிரேட் பண்ணணும். சரிங்களா? என்ன இங்கே டபுள் இன்டெகிரலாக ரெண்டாக பிரிச்சுட்டாங்க அப்படின்னாக்கா காரணம் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் வந்து இந்த ஃபார்மெட்டில் நமக்கு இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் வந்து e⁻(x + y) அதனால எப்படி எழுதிடல முடியும்? -x - y எழுதிட்டு முடியும் e⁻(x) ஃபங்ஷன் ஆஃப் எக்ஸ் பிரிச்சதுனால ஃபங்ஷன் ஆஃப் எக்ஸ் அதுக்கான லிமிட் இன்டெகிரேட் பண்ணி அப்பர் லிமிட் லோயர் லிமிட், ஃபங்ஷன் ஆஃப் ஒய் அதுக்கான லிமிட் இன்டெகிரேட் பண்ணி அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வரும். இல்லைனாக்கா நம்ம அப்படியே வச்சு தான் செஞ்சாகணும் செம்ம. நெக்ஸ்ட் p of x plus y less than or equal to 1. ஸோ இங்கே எக்ஸோட லோயர் லிமிட்டும் 0 தான், ஒய்யோட லோயர் லிமிட்டும் 0 தான். அதனால லிமிட்டை கண்டுபிடிக்கிறது நமக்கு ஈஸி. ஸோ லிமிட் ஆஃப் எக்ஸ் 0 to 1 அண்ட் லிமிட் ஆஃப் ஒய் எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 எடுத்ததுனால மைனஸ் எக்ஸ். சரிங்களா? ஸோ லோயர் லிமிட் 0. ஸோ 0 to 1 மைனஸ் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா p of x plus y less than or equal to 1 என்ன அப்படின்னு கிடச்சிரும். ஓகே, ரைட். இப்போ சில ரேண்டம் வேரியபிள் அதுக்கான டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கும் டென்சிட்டி ஃபங்க்ஷனுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ ரேண்டம் வேரியபிளோட எக்ஸ் அப்படிங்கிற ரேண்டம் வேரியபிளோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இருந்துச்சுனாக்கா எக்ஸ் மைனஸ் ஏ அப்படிங்கிற ரேண்டம் வேரியபிளோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் என்ன இருக்குனாக்கா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஏன்னு இருக்கும். அதுக்கான கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டினாக்கா எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஏ. If the random variable x has the probability density function f of x, then the random variable x minus a has the probability density function f of x plus a. அதான் வேற எதுவும் கிடையாது. இதெல்லாம் 1 மார்க்ல கேட்கலாம். எக்ஸுங்கிற ரேண்டம் வேரியபிளோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னும் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்னும் இருந்துச்சுனாக்கா ஏஎக்ஸ் அப்படிங்கிற ரேண்டம் வேரியபிளோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னு கேட்டினாக்கா எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஏ வென் ஏ கிரேட்டர் தன் 0 1 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஏ வென் ஏ லெஸ் தென் 0 அப்படின்னு இருக்கும். அந்த ஏஎக்ஸ் அப்படிங்கிற ரேண்டம் வேரியபிளோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்ன ஃபார்மட்டில் இருக்கும்? 1/a இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ மைனஸ் 1/a இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஏ வென் ஏ கிரேட்டர் தன் 0 லெஸ் தென் 0 அப்படிங்கிற ஃபார்மட்டில் இருக்கும். எக்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயரோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா எஃப் ஆஃப் ரூட் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் மைனஸ் ரூட் எக்ஸ் மைனஸ் 0 ஃபார் எக்ஸ் கிரேட்டர் தன் 0 0 அதர்வைஸ். அதே எக்ஸ் ஸ்கொயரோட டென்சிட்டி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா 1/2 ரூட் எக்ஸ் into f of root x plus f of minus root x when x greater than 0 0 when x less than or equal to 0 அப்படின்னு இருக்கும். அதுமாரி எக்ஸ் கியூப் அப்படிங்கிற ரேண்டம் வேரியபிளோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் பவர் 1/3 இருக்கும். டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் பவர் 1/3 எஃப் ஆஃப் எக்ஸ் பவர் 1/3 இன்ட்டு 1/x பவர் 2/3 அப்படிங்கிற ஃபார்மட்டில் இருக்கும். ப்ரொவைடட் தட் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ் அப்படிங்கிற ரேண்டம் வேரியபிளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனும் டென்சிட்டி ஃபங்க்ஷனும் தெரிஞ்சுது அப்படின்னாக்கா x மைனஸ் ஏ அப்படிங்கிற ரேண்டம் வேரியபிளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் டென்சிட்டி ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? ஏஎக்ஸ் அப்படிங்கிற ரேண்டம் வேரியபிளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் டென்சிட்டி ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற ரேண்டம் வேரியபிளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் டென்சிட்டி ஃபங்க்ஷன், எக்ஸ் கியூப் அப்படிங்கிற வேரியபிளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் டென்சிட்டி ஃபங்க்ஷன் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாச்சு. சரிங்களா? ஃபைனலாக ஒன்று மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன். இந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷனில் நமக்கு வந்து என்ன வரப்போகுது அப்படின்னாக்கா மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷனும் வரும். சரிங்களா? மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன், அப்புறம் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன், இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர் 1 முடியுது நமக்கு.